Fனு ஒரு சுவிட்ச் இருக்கு பாருங்க, அதை ஆஃப் பண்ணி. தேங்க்யூ. ஓகே, ஸோ லாஸ்ட் கிளாஸ் என்ன பார்த்தோம்? ஒரு வெப்போட ஓவர்வியூ பார்த்துருந்தோம், ரைட்? ஸோ HTML-ஓட ஒரு இன்ட்ரடக்ஷன் தான் பார்த்துருந்தோம். ஸோ மற்றபடி என்ன இருந்துச்சு என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஒரு வெப் அப்ளிகேஷன்ஸ் எப்படி ஒர்க் ஆகும், வெப் சர்வர்னா என்ன, வெப் டெவலப்பரோட ரோல் என்ன, வெப் டிசைனரோட ரோல் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்த்துருந்தோம். ஓகே, ஸோ இன்னைக்கு தான் டெக்னிக்கல் டாபிக் உள்ள போக போகிறோம். ஆக்சுவலி நேரத்தை கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். வாட் இஸ் HTML? Hypertext Markup Language. Okay, hypertext அப்படின்னா a text which is referring another one text. ஆன்சர் பண்ணணும். ஓகேவா? நேற்று என்ன பார்த்தோம் அப்படிங்கிறது அடுத்த கிளாஸ் வரும்போது ஃபர்ஸ்ட் ஒரு ஓவர்வியூ பார்த்துட்டு தான் நம்ம அடுத்த செஷனுக்குள்ள போவோம். ஓகே, ஸோ வாட் இஸ் hypertext? A text which is referring to other text. Another one text. ஓகேவா? சரி. What is markup? ஒரு ப்ராப்பர் ஸ்ட்ரக்சர்ல அதை என்ன பண்றோம், அந்த ஹைப்பர்டெக்ஸ்ட் எல்லாத்தையுமே ஒரு ப்ராப்பர் ஸ்ட்ரக்சர்ல அலைன் பண்றோம் இல்ல, அந்த ஸ்ட்ரக்சர் தான் என்ன சொல்றோம் நம்ம மார்க்அப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். ஸோ லாங்குவேஜ் அப்படிங்கிறது அஸ் யூஷுவல் ஒரு கம்யூனிகேஷனுக்காக நம்ம யூஸ் பண்றது. ஸோ HTML அப்படிங்கிறது என்ன மாதிரியான கம்யூனிகேஷன்ஸ்க்காக யூஸ் பண்றோம் அப்படின்னா, நம்மளுக்கு தேவையான ஒரு வெப் எலமெண்ட்ஸை, நம்மளுக்கு தேவையான ஒரு வெப் ஸ்ட்ரக்சரை ப்ரௌசர்ல நம்ம பார்க்கணும் அப்படின்னா, ப்ரௌசருக்கு புரியுற மாதிரி அதுக்கு ஒரு பாஷையில பேசணும்ல, அந்த லாங்குவேஜ் தான் என்ன HTML. ஸோ இது மாதிரி ஒவ்வொரு லாங்குவேஜுக்கும் ஒவ்வொன்றும் உண்டு. எப்படி நம்ம இங்கிலீஷ் தெரிஞ்சவட்ட இங்கிலீஷ்ல பேசுறோமோ, தமிழ் தெரிஞ்சவட்ட தமிழ் பேசுறோமோ, அது மாதிரி ப்ரௌசருக்கு புரியுற மாதிரி எனக்கு சம் எலமெண்ட்ஸ் வேணும்னா HTML நம்ம பேசணும். ப்ரௌசருக்கு புரியுற மாதிரி நான் ஒரு மேக்கப் பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா CSS-ல பேசணும். ப்ரௌசருக்கு புரியுற மாதிரி நான் யூசர் இன்டராக்டிவ் அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணணும்னா இதில் பேச போறோம், நம்ம JavaScript-ல பேச போறோம். அவ்வளவுதான், வெரி சிம்பிள். ஓகே, ரைட்? ஸோ வாட் இஸ் த லேட்டஸ்ட் வெர்ஷன் ஆஃப் HTML? HTML version 5. HTML 4க்கும் 5க்கும் what are the major difference? Client side validations என்ன பண்ணிருக்காங்க, இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க HTML 5ல. வேற நிறைய மல்டிமீடியா எலிமெண்ட்ஸ் என்ன பண்ணிருக்காங்க, இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. ஆன்சர் பண்ணணும். நோட்ஸ் எடுத்தீங்களா இல்லையா? நோட்ஸ் எடுத்தீங்களா இல்லையா? டாக்குமெண்ட் பாத்தீங்களா இல்லையா? ஓகே, பாத்தீங்களா? பார்க்கலையா? பார்க்கல அப்படின்னா நாளைக்கு கிளாஸ் வரும்போது பார்த்துட்டு வரணும். ஓகேவா? சரி. ஸோ என்ன சொல்லுங்க, ஆடியோ வீடியோ இந்த பிளேயர்லாம் வந்து ப்ளே பண்றதுக்கான எலமெண்ட்ஸ்லாம் என்ன பண்ணியிருந்தாங்க, இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ வேற Semantic elements introduce பண்ணிருக்காங்க. நிறைய சிமாண்டிக் எலமெண்ட்ஸ் என்ன பண்ணியிருந்தாங்க, இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருந்தாங்க. பார்த்தோம்ல. ஸோ நம்ம முன்னாடிலாம் ஒரு ஹெட்டர் வேணும், ஃபூட்டர் வேணும் அப்படின்னா கூட எல்லாத்துக்குமே நம்ம என்ன எலமெண்ட் தான் யூஸ் பண்ணிட்டு இருப்போம், div அப்படிங்கிற ஒரே ஒரு எலமெண்ட் தான் யூஸ் பண்ணிட்டு இருப்போம். பட் HTML 5ல இருந்து நம்மளுக்கு டிவுக்கு பதிலாக இல்லை, நான் ஒரு ஹெட்டர் போர்ஷன் கிரியேட் பண்ண போறோம்னா புதுசாக எலமெண்ட்டே என்ன கொடுத்துட்டாங்க, ஹெட்டர்னே கொடுத்துட்டாங்க. நான் ஒரு ஃபூட்டர் போர்ஷன் கிரியேட் பண்ண போறோம் அப்படின்னா புதுசாக எலமெண்ட்டே என்ன கொடுத்துட்டாங்க, ஃபூட்டர்னு சொல்லிட்டு. ஸோ இது மாதிரி இன்னும் நிறைய சிமாண்டிக் எலமெண்ட்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க, இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் என்ன அப்படிங்கிறது தான் பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ சிமாண்டிக் எலமெண்ட்ஸ்னா பார்த்தோமா நேத்தே? ஸோ எந்த எலமெண்ட் வந்து சிமாண்டிக் எலமெண்ட் சொல்லுவோம்? It's easily understood by developer and user. Yes. User, developer, user-ல both the browser and the user can easily recognize what the element is going to do. ப்ரௌசரும் யூசரும் ஈஸியா என்ன பண்ணிடுவாங்க, எலமெண்ட்டை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருவாங்க இந்த எலமெண்ட் என்ன பண்ண போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? நான் டிவ் போட்டிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், இந்த டிவுக்குள்ள என்ன கண்டென்ட் வரும்னு சொல்லிட்டு என்னால சொல்ல முடியுமா? டிவ் அப்படிங்கிறது ஷார்ட் ஃபார்ம் ஆஃப் டிவிஷன்ஸ். ஓகே, இதுக்குள்ள என்ன கண்டென்ட் வரப்போகுதுன்னு சொல்ல முடியுமா? என்னால சொல்ல முடியாது. அதுக்குள்ள ஒரு பேராகிராஃப் வரலாம், ஒரு இமேஜ் வரலாம், ஒரு ஆடியோ வரலாம், ஒரு வீடியோ வரலாம், இல்லை சம்திங் ஏதோ ஒரு குட்டி குட்டி ஐகான்ஸாக கூட நான் வச்சிருந்துருக்கலாம். ஓகே, இந்த டிவ் எலமெண்ட்டை பார்த்தோன்னே என்னால் சொல்ல முடியாது இதுக்குள்ள இந்த இன்ஃபர்மேஷன் தான் இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு. பட் ஹெட்டரை பார்த்தோன்னே நான் சொல்லிடுவேன் கண்டிப்பாக என்ன இருக்க போகுது அப்படின்னா, மேலே லோகோ இருக்க போகுது, சம் மெனுஸ் லிங்க்ஸ் இருக்க போகுது, சம் ஹெட்டர் இன்ஃபர்மேஷன் வந்து உள்ளுக்குள்ள வைக்க போகிறேன். ஃபூட்டருங்கிற டேக்கை பார்த்தோன்னே சொல்லிடுவேன், ஃபூட்டருங்கிறது பேஜோட லாஸ்ட்ல தான் இருக்க போகுது. சம் காப்பி ரைட்ஸ், குயிக் லிங்க்ஸ், இந்த மாதிரியான இமெயில் ஐடி, ஃபோன் நம்பர், கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன், ஸோ இதெல்லாம் இதுக்குள்ளே இருக்கும், ஃபூட்டருக்குள்ளே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதான் ஒரு வெப்சைட்ல பாட்டம்ல இருக்கிற அந்த ஒரு லேயர் தான் என்னது, ஃபூட்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம், ரைட்? ஸோ இந்த எலமெண்ட்ஸை பார்த்த உடனே ப்ரௌசரும் யூசரும் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடும், செப்டைனா இந்த எலமெண்ட்குள்ள இந்த இன்ஃபர்மேஷன் தான் இருக்க போகுது அப்படிங்கிறது. அதுதான் என்ன, சிமாண்டிக் எலமெண்ட்ஸ். ஒரு எலமெண்ட்டை பார்த்த உடனே இதுக்குள்ள கண்டிப்பா இந்த மாதிரியான ஒரு இன்ஃபர்மேஷன் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களால செப்டைனா சொல்ல முடியாத எலமெண்ட்ஸ் தான் என்ன சொல்றோம், நம்ம நான் சிமாண்டிக் எலமெண்ட்ஸ் சொல்லிட்டு சொல்றோம். ஓகேவா? சரி, இப்போ சொல்லுங்க, பேராகிராஃப் பி டேக் இருக்குல்ல, அது சிமாண்டிக் எலமெண்ட்ஸா நான் சிமாண்டிக் எலமெண்ட்ஸா? சிமாண்டிக் எலமெண்ட்ஸ்.
பேராகிராஃப் அப்படிங்கிற டேக்கை பார்த்தா நம்மளால சொல்லிட முடியும். உள்ளுக்குள்ள ஒரு 4 or 5 லைன்ஸ் நம்ம டேட்டா தான் இருக்க போகுது, சம் டெக்ஸ்ட் தான் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஐஎம்ஜின்னு சொல்லிட்டு ஒரு எலமெண்ட் இமேஜை கொண்டு வரதுக்காக. சிமெண்டிக் எலமெண்ட்ஸா நான் சிமெண்டிக் எலமெண்ட்ஸா? சிமெண்டிக் எலமெண்ட்ஸ் பார்த்தோன்னே சொல்லிடலாம் இதுல என்னதான் வரப்போகுது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இமேஜ் தான் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஸோ இதுதான் சிமெண்டிக் எலமெண்ட்ஸ். ஓகே, சரி, நாளைக்கு கிளாஸ் வரும்போது ஃபர்ஸ்ட் ஒரு 10 minutes நேற்று பார்த்ததோட ஒரு ஓவர்வியூவாக தான் இருக்கும். ஸோ எல்லாருமே ஆன்சர் பண்ற மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகே, நான் ஃபேஸை பார்த்தாலே கண்டுபிடிச்சிருவேன் யார் ஆன்சர் பண்றீங்க பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு. ரெகுலராக அப்படியே இருக்கக்கூடாது. ஓகேவா? ரைட். ஸோ நெக்ஸ்ட் ஒரு HTML ஓட டாக்குமெண்ட் வந்து என்ன ஸ்ட்ரக்சர்ல இருக்கும் அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம். ஓகே, ஸோ எல்லாருமே இன்ஸ்டால் பண்ணிட்டீங்களா விசுவல் ஸ்டுடியோ கோட்? ஓகேவா? ஸோ நீங்கள் இன்ஸ்டால் பண்ணோடனே உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு ஐக்கான் கிடைச்சிருக்கும், இல்லை டெஸ்க்டாப்ல பார்த்தீங்கன்னா ஒரு ஐக்கான் கிடைச்சிருக்கும். ஓகே, ஸோ இதில் தான் நம்ம ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் என்ன பண்ண போறோம், கோட் எழுத போறோம். ஈவன் நீங்கள் நாளைக்கு பேக் அண்ட் டெவலப்பர் ஆனால் கூட இதே எடிட்டர் வந்து உங்களால் யூஸ் பண்ணிக்க முடியும். Node.js-ஆ இருக்கட்டும், ஜாவா, .NET, PHP, Python எதுவாக இருந்தாலும் இந்த ஐடியா என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்பவே டெவலப்பர் ஃப்ரெண்ட்லி ஒரு ஐடியா இருக்கும். ரொம்பவே ஸ்லிம் அண்ட் லைட் வெயிட். நிறைய எக்ஸ்டென்ஷன்ஸ் உள்ளுக்குள்ள கொடுத்துருப்பாங்க. அந்த எக்ஸ்டென்ஷன்லாம் யூஸ் பண்ணி ஈஸியாக ஃபார்மேட் பண்ணுறது. சப்போஸ் ஒரு சில எக்ஸ்டென்ஷன்ஸ்லாம் இருக்கு. எப்படின்னா இப்போ இந்த இடத்துல இம்ப்ளிமெண்ட்ஸ் ஒரு கீவேர்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு மேலே மவுஸ் ஓவர் பண்ணீங்கன்னா அந்த இம்ப்ளிமெண்ட்ஸ்னா என்ன அப்படிங்கிறது அதுவே ஒரு டெஃபினேஷனே கொடுத்துரும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரியான இன்ஃபியூம்ஸ்லாம் சரி எக்ஸ்டென்ஷன்ஸ்லாம் நிறைய இருக்கு. ஸோ அதை போட்டோம் அப்படின்னா நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ண அவசியமே கிடையாது. இந்த சப்ஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிற நான் என்னன்னு பார்க்கணும் அப்படின்னு சொன்னா மவுஸ் ஓவர் பண்ணாலே போதும். சப்ஸ்கிரிப்ஷனா என்னங்கிற டிஸ்கிரிப்ஷன் இங்கே வந்துடும். இதை பார்த்து நீங்க என்ன பண்ணிக்கலாம், தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஸோ இந்த எடிட்டரை யூஸ் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணல அப்படின்னா இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இந்த எடிட்டர் நேம் இஸ் விசுவல் ஸ்டுடியோ கோட். ஓகே, விசுவல் ஸ்டுடியோங்கிறது வேற, விசுவல் ஸ்டுடியோ கோட் அப்படிங்கிறது வேற. ஓகே, ரைட். ஸோ இதில் எப்படி நம்ம கோட் பண்றது அப்படின்னா ஃபர்ஸ்ட் யூ ஹேவ் டு கிரியேட் யுவர் ஒர்க் ஸ்பேஸ். நீங்க எங்க ஒர்க் பண்ண போறீங்க அப்படிங்கிற ஒர்க் ஸ்பேஸ் என்ன பண்ணணும், நம்ம கிரியேட் பண்ணணும். ஓகே, ஸோ இதில் அதை நீங்க D:/E எங்கனாலும் வச்சுக்கோங்க. நான் எங்க வச்சுக்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெஸ்க்டாப் வச்சுக்க போறேன் ஈஸி அக்சஸ்க்காக. ஓகே, ஸோ ரைட் கிளிக் பண்ணிட்டு நியூல போயிட்டு ஒரு ஃபோல்டர் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா HTML5 October 8 AM அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் என்ன பண்ணிக்கிறேன், கிரியேட் பண்ணிக்கிறேன். HTML ஃபுல்லா இந்த ஃபோல்டருக்குள்ள தான் நம்ம பார்க்க போறோம். இந்த ஃபோல்டருக்குள்ள தான் நம்மளோட HTML ஃபைல்ஸ் ஃபுல்லாவே உள்ளுக்குள்ள இருக்க போகுது. ஓகே, இப்போ இந்த ஒர்க் ஸ்பேஸை இந்த எடிட்டருக்குள்ள என்ன பண்ணணும், நான் எடுத்துட்டு வரணும். ஓகேவா? ஸோ எப்படி எடுத்து வருது அப்படின்னு சொல்லிக்கிறீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபைல் போங்க. ஃபைல் போயிட்டு ஓப்பன் ஃபோல்டர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்க. உங்களோட ஃபைல் எங்க லொகேட் ஆயிருக்கோ அங்க நேவிகேட் பண்ணிப்போங்க. நம்ம எங்க லொகேட் பண்ணியிருந்தோம், டெஸ்க்டாப்ல HTML5 October 8 AM சொல்லிட்டு. ஸோ அது மேலே டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா அந்த ஃபோல்டர் என்ன இருக்கும், ஓப்பன் ஆயிருக்கும். ஓப்பன் ஆன உடனே இந்த இடத்துல செலக்ட் ஃபோல்டர்னு சொல்லிட்டு ஒரு மெனு இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அந்த ஃபோல்டர் உங்களுக்கு இங்கே வந்துடும், இந்த எடிட்டருக்குள்ள வந்துடும். ஓகேவா? ஸோ இதுக்கு மேலே நீங்கள் நியூவாக ஃபைல்ஸ் கிரியேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த ஃபோல்டருக்குள்ளலாம் போய் ஃபைல் கிரியேட் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. டேரெக்டாக இங்கேருந்து என்ன பண்ணிடலாம், ஃபைல்ஸ் கிரியேட் பண்ணிடலாம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஒரு 3 ஐக்கான் 4 ஐக்கான் இருக்கு பார்த்தீங்களா, இதை வச்சு தான் கிரியேட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன்று இருக்கு பாருங்க, அது என்னன்னு சொல்லிட்டீங்கன்னா டு கிரியேட் எ நியூ ஃபைல். ஓகே, இந்த ஃபோல்டருக்குள்ள ஒரு புது ஃபைலை கிரியேட் பண்ணணும் அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் வரும், அதுல ஃபைல் நேமை கொடுத்து என்டர் பண்ணீங்கன்னா அப்படி ஒரு ஃபைல் என்ன ஆயிடும், உங்களுக்கு கிரியேட் ஆயிடும். ஓகே, செகண்ட் ஒன்று எதுக்காக சொல்லிங்கன்னா இந்த ஃபோல்டருக்குள்ள புதுசா ஒரு சப் ஃபோல்டர் வந்து கிரியேட் பண்றதுக்காக. அது ஃபியூச்சர்ல நம்ம பார்த்துக்கலாம், இப்போதைக்கு வேண்டாம். ஓகே, தேர்ட் ஒன்று எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா நம்ம ரெஃப்ரெஷ் பண்றதுக்காக. சப்போஸ் அங்க உங்களுக்கு ஃபோல்டருக்குள்ள ஃபைல்ஸ் இருக்கு, இங்க உங்களுக்கு தெரியல அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஒரு கிளிக் பண்ணீங்கன்னா என்ன பண்ணி கொடுத்துரும், அது ரெஃப்ரெஷ் பண்ணி கொடுத்துரும். இந்த லாஸ்ட் ஒரு இருக்குன்னு சொல்லிட்டீங்கன்னா கொலாப்ஸ், அதாவது டாகிள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். மீனிங் என்ன அப்படின்னா இதுக்குள்ள நிறைய சப் ஃபோல்டர்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க ஒவ்வொரு ஃபோல்டருக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும்னா ஒவ்வொரு ஃபோல்டரா ஓப்பன் பண்ணி பார்க்கணும் அவசியம் கிடையாது. ஒரு டைம் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா க்ளோஸ் ஆயிருக்க ஃபோல்டர்ஸ் எல்லாமே என்ன ஆயிடும், ஓப்பன் ஆயிடும். 10 ஃபோல்டர் இருந்தா கூட 10மே என்ன ஆயிடும், உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிச்சிடும். ஓகே, நான் பார்த்துட்டேன் எனக்கு ரொம்ப பெருசா இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறுபடியும் கிளிக் பண்ணீங்கன்னா ஓப்பன் ஆயிருக்க ஃபோல்டர்ஸ்லாம் என்ன ஆயிடும், க்ளோஸ் ஆயிடும். ஓகேவா? ரைட். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் நியூ என்ன பண்ண போறோம், புது ஃபைல் ஒன்று கிரியேட் பண்ண போறோம். அதனால ஃபர்ஸ்ட் ஐக்கானை கிளிக் பண்றேன். எனக்கு அந்த ஃபைல் நேமை கிரியேட் பண்றதுக்கு ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் ஒன்று வந்திருக்கு. ஓகே, என்ன பண்ணலாம், as usual index.html ஃபைல் எக்ஸ்டென்ஷன் என்ன, .html. ஓகேவா? ஸோ முன்னாடி பார்த்த மாதிரி ஒரு வெப்சைட்குள்ள நீங்க போறீங்க அப்படின்னா அந்த ஃபர்ஸ்ட் சர்வர் ஃபைல் என்னவா தான் இருக்கும், இண்டெக்ஸ் ஃபைல் இல்லை ஹோம் ஃபைலாக தான் இருக்கும். அதனால நம்மளும் என்ன கிரியேட் பண்ணுவோம், இண்டெக்ஸ்னே கிரியேட் பண்ணுவோம். ஓகே, ஸோ இண்டெக்ஸ் டாட் இந்த HTML ஃபைல் எக்ஸ்டென்ஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா .html. ஓகே, ஸோ கொடுத்து ஒரு என்டர் பண்ணுங்க. இப்போ போய் பார்த்தோம் அப்படின்னா நீங்க கிரியேட் பண்ண ஃபோல்டருக்குள்ள ஒரு HTML ஃபோல்டர் ஃபைல் என்ன இருக்கும், கிரியேட் ஆயிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் டெஸ்க்டாப்ல போயிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா என்ன இருக்கு, நம்மளுக்கு index.html சொல்லிட்டு. ஓகே, நீங்க டிஃபால்ட் ப்ரௌசர் என்ன யூஸ் பண்றீங்களோ அந்த ஐக்கான்ல தான் வந்திருக்கும். நீங்க டிஃபால்ட் ப்ரௌசர் வந்து ஃபயர்பாக்ஸ் யூஸ் பண்ணீங்கன்னா அந்த ஐக்கான் இருக்கும். இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோர் யூஸ் பண்ணீங்கன்னா அதோட ஐக்கான் இருக்கும்.
ஓகே, இது மேலே வச்சு நீங்கள் டபுள் கிளிக் பண்ணால் போதும், ஆட்டோமேட்டிக்காக இந்த ஃபைல் ப்ரௌசரில் ஓப்பன் ஆயிடும். நீங்கள் என்ன கோடு எழுதுனீங்களோ, அந்த என்ன HTML கோடு எழுதுனீங்களோ அதுக்கு ஈக்குவலண்டான ஒரு விஷுவல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இதில், விஷுவல் எஃபெக்ட்ஸ் வந்து இதில் நீங்கள் பார்க்க முடியும். ஓகே, இன்னும் நம்ம எதுவும் கோடு எழுதல, அதனால என்ன வரல, நம்மளுக்கு ஸ்ட்ரக்சர் எதுவுமே வரல. ஓகே, ஸோ அப்படியே இருக்கட்டும். ரைட், இப்போ நம்ம HTML வந்து கோடு எழுத போகிறோம். எழுதுன உடனே நம்ம இந்த இடத்துல போயிட்டு ஒரு H1 டேக் போட்டு அப்படியே எழுத ஆரம்பிச்சிடலாமான்னு சொல்லி கேட்டிங்கன்னா கிடையாது. அந்த HTML ஃபைலுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ரக்சர் உண்டு. அந்த ஸ்ட்ரக்சர் என்ன பண்ணணும், நம்ம கிரியேட் பண்ணணும். ஓகேவா? ஸோ நீங்கள் மேனுவலாக பண்ண வேண்டாம், இந்த எடிட்டர் உங்களுக்கு பண்ணி கொடுத்துரும். ஓகேவா? ஸோ இந்த HTML ஃபைலை நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஈவன் ஒரு நோட் பேட் எடுத்துட்டு கூட நீங்கள் .html சொல்லிட்டு சேவ் பண்ணி இதில் கூட உங்களால் என்ன பண்ண முடியும், கோட் டைப் பண்ண முடியும். ஓகேவா? பட் என்ன அப்படி அதுக்கு இதுக்கு என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இது வந்து ஒரு நோட் பேட். கரெக்டாக இதுக்கு தெரியாது பேராகிராஃப் டேக்னா என்ன, இமேஜ் டேக்னா என்ன, என்ன ஆட்ரிபியூட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதனால இது எதுவுமே உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணாது. நீங்கள் என்ன டைப் பண்ணுறீங்களோ அதை அப்படியே வாங்கி வச்சிருக்கோம், சேவ் பண்ணீங்கன்னா அது சேவ் பண்ணி கொடுத்துரும். பட் இது என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நீங்கள் என்ன எலமெண்ட்டை டைப் பண்ண நினைக்கிறீங்களோ அந்த எலமெண்ட்டை டைப் பண்ணாலே போதும், அதுவே ஆட்டோ இன்டெலிஜென்ஸில் அந்த எலமெண்ட்ஸ், அந்த நேமில் என்னென்ன எலமெண்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே என்ன பண்ணிடும், அது டிஸ்பிளே பண்ணிடும். நீங்கள் என்டர் மட்டும் பண்ணாலே போதும், அதுவே ஓப்பன் டேக் ஓப்பன் பண்ணி க்ளோசிங் டேக்கையும் க்ளோஸ் பண்ணி கொடுத்துரும். ஓகேவா? சரி, இப்போ ஒரு HTML அப்படின்னா எப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதோட பேஜை வந்து நம்ம ரெண்டாக டிவைட் பண்ணுறோம். ஆக்சுவலி ஒரு HTML பேஜ் வந்து நம்ம எப்படி டிவைட் பண்ணுறோம் அப்படின்னா, ரெண்டாக டிவைட் பண்ண போகிறோம். ஒன்று என்னன்னு சொல்லிட்டீங்கன்னா ஹெட் செக்ஷன், இன்னொன்று என்ன அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா பாடி செக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஹெட் செக்ஷனுக்குள்ள என்ன இருக்கும் அப்படின்னா, அந்த பேஜோட ஒட்டுமொத்த கான்ஃபிகரேஷன்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன். ஓகே, விச் மீன்ஸ் இந்த பேஜோட டைட்டில் என்ன, இந்த பேஜோட டிஸ்கிரிப்ஷன் என்ன, இந்த பேஜோட கீவேர்ட்ஸ் என்ன, இந்த பேஜ் யார் கிரியேட் பண்ணாங்க அப்படிங்கிற ஆத்தர், அந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே எங்கே இருக்கும், ஹெட் செக்ஷனுக்குள்ள இருக்கும். அண்ட் ஆல்சோ இந்த பேஜுக்கு தேவையான ஜாவா ஸ்கிரிப்ட், இந்த பேஜுக்கு தேவையான CSS எல்லாமே இங்கே தான் இருக்குன்னு சொல்லிட்டீங்கன்னா ஹெட் செக்ஷனில் தான் இருக்கும். அப்போ ஹெட்டுக்குள்ள ஃபுல்லாக என்ன இருக்குன்னு சொல்லிட்டீங்கன்னா, இந்த பேஜோட இன்ஃபர்மேஷன் அண்ட் இந்த பேஜ் வந்து எப்படி ப்ரௌசரில் டிஸ்பிளே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குன்னா அதுக்கு தேவையான ஜாவா ஸ்கிரிப்ட்ஸ் அண்ட் CSS. ஓகே, பாடி பொசிஷனுக்குள்ள தான் இந்த பேஜ்க்கு நீங்கள் என்ன விஷுவல் எஃபெக்ட்ஸ் கிரியேட் பண்ண போறீங்களோ அந்த எலமெண்ட்ஸ் எல்லாமே எதுக்குள்ள தான் இருக்க போகுது, பாடி டேக்குள்ள தான் இருக்க போகுது. ஓகே, அதை நீங்கள் மேனுவலாக கிரியேட் பண்ண அவசியம் இல்லை. இப்போ நம்ம இந்த இடத்துல சொல்லணும்ல, நான் வந்து HTML வெர்ஷன் 4 யூஸ் பண்ண போறோம்னா, இல்லாட்டி HTML வெர்ஷன் 5 யூஸ் பண்ண போறோம்னு சொல்லிட்டு ப்ரௌசருக்கு சொல்லணும்ல. ஓகே, அது எப்படி சொல்ல போறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா வெரி சிம்பிள். நீங்க என்ன பண்ணுங்க, HTML அப்படின்னு மட்டும் டைப் பண்ணுங்க. ஓகேவா? அதுவே அதோட வெர்ஷன்ஸ் எடுத்து வந்துச்சு. இந்த வெர்ஷன் இதுக்கு முன்னாடி இருக்கிற HTML என்னன்னு சொல்லிட்டீங்கன்னா 4, இது என்னன்னு சொல்லிட்டீங்கன்னா வெர்ஷன் 5. நம்ம என்ன யூஸ் பண்ண போறோம், எப்பவுமே லேட்டஸ்ட் தான் யூஸ் பண்ண போறோம். ஓகே, இந்த லேட்டஸ்ட் வெர்ஷன் என்ன, HTML5. நீங்க டைப் பண்ணும்போது அந்த லெஸ் தென் சிம்பிள்ல போட்டு HTML5 அப்படின்னு சொல்லி HTML சொல்லி டைப் பண்ணீங்கன்னா வெர்ஷன் வராது. ஓகேவா? லெஸ் தென் சிம்பிள் போட்டீங்கன்னா நீங்க தான் அதை க்ளோஸ் பண்ணணும். ஓகே, டைரக்டா என்ன பண்ணுங்க, HTML அப்படின்னு மட்டும் டைப் பண்ணுங்க. டைப் பண்ணீங்க அப்படின்னா அது வெர்ஷன்ஸ் காமிச்சிட்டு வரும். HTML5 செலக்ட் பண்ணிட்டு ஒரு என்டர் அடிங்க. நம்மளுக்கு தேவையான அந்த ஸ்னிப்பெட்டை அதுவே உங்களுக்கு கிரியேட் பண்ணி கொடுத்துரும். கிரியேட் பண்ணி கொடுத்துச்சா? ஓகே, எப்படி பண்ணணும்னு சொல்லி புரியுதா? என்ன பண்ணுவீங்க, HTML அப்படின்னு மட்டும் டைப் பண்ணுங்க, வெர்ஷன் கிடைச்சிட்டு வந்து லெஸ் தென் சிம்பிள் போடக்கூடாது. போட்டீங்கன்னா நீங்க தான் எண்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ HTML5 செலக்ட் பண்ணிட்டு ஒரு டவுன் ஆரோ கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணிட்டு என்டர் அடிங்க. அந்த பேஜ் ஸ்ட்ரக்சர் HTML5 பேஜ் கோட் ஸ்னிப்பெட் எப்படி இருக்கணுமோ அது எல்லாத்தையும் உங்களுக்கு என்ன பண்ணிடும், கிரியேட் பண்ணி கொடுத்துரும். ஓகே, அது ஃபர்ஸ்ட் ஒன்று இருக்கு பாருங்க, இந்த இடத்துல ஒரு எக்ஸ்க்ளமேஷன் சிம்பிள் போட்டு டாக் டைப் HTML சொல்லிட்டு, திஸ் மீன்ஸ் we are using HTML வெர்ஷன் 5. ஓகேவா? இதுக்கு முன்னாடி HTML வெர்ஷன் 4லலாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு பெரிய லைன் எழுதிட்டு இருக்கணும் நம்ம. ஓகே, HTML வெர்ஷன் 4 அப்படிங்கிறத ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்காக. பட் பார்த்தாங்க, ஏன் நீங்கள் இவ்வளோ பெருசாக எழுதுறீங்க, அதெல்லாம் அவ்வளோ பெருசாக எழுத வேண்டாம், ஜஸ்ட் HTML டாக் டைப் HTML மட்டும் சொல்லுங்க, ப்ரௌசர் கேன் அண்டர்ஸ்டாண்ட் த வெர்ஷன் as 5. ஓகே, அப்போ ப்ரௌசரில் நீங்கள் இந்த பேஜில் டாக் டைப் HTML சொல்லி கொடுத்தாலே என்ன வெர்ஷன் தான் அது, HTML வெர்ஷன் 5 தான். ஓகே, ஸோ இது எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இன்டிமேட்டிங் அவர் ப்ரௌசர் தட் which type of file we are going to run. ஓகே, இது XML ஃபைலாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இடத்துல டாக் டைப் XML இருக்கும். நம்ம HTML ஃபைல் யூஸ் பண்றதுனால டாக் டைப் என்னவா இருக்கு, HTML. இந்த இடத்துல டாக் டைப் அப்படிங்கிறது டாக்குமெண்ட் டைப். ஓகே, இதை வந்து நம்ம டெக்னிக்கலா சொல்லணும் அப்படின்னா டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஓகே, இந்த HTML பேஜ் இருக்குல்ல, ஹோல் பேஜ், அது ஒரு டெக்னிக்கல் வேர்டு யூஸ் பண்ணி சொல்ல போறோம் அப்படின்னா எப்படி சொல்லுவோம், நம்ம டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஓகேவா? ரைட். ஸோ இதை வந்து நீங்க ஒரு எலமெண்ட்லேயே சேர்க்கக்கூடாது ஆக்சுவலி. ஓகே, இது ஜஸ்ட் வந்து ப்ரௌசர் கொடுக்குற என்னது, அது ஒரு இன்டிமேஷன். ஓகே, இது எலமெண்ட்குள்ளேயே சேர்க்கக்கூடாது. ஆக்சுவலி நம்மளோட எலமெண்ட் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. இந்த வெரி ஃபர்ஸ்ட் எலமெண்ட் என்ன யூஸ் பண்றோம், HTML அப்படின்னு சொல்லிட்டு. நல்லா பாருங்க, இந்த HTML அப்படிங்கிற இந்த ஓப்பன் டேக் ஓப்பன் ஆகி இங்கே தான் என்ன ஆகுது, க்ளோஸ் ஆகுது.
இதுக்கு மேல நீங்க எழுத போற கிரியேட் பண்ண போற எல்லா எலிமெண்ட்ஸுமே எங்க தான் இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வித்தின் HTML அப்படிங்கிற இந்த டேக் உள்ள தான் இருக்க போகுது. ஓகே, ஸோ இந்த டேக் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ ரூட் எலமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இது என்ன எலமெண்ட்? ரூட் எலமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஓகே, இது ஏன் ரூட் எலமெண்ட் சொல்றோம் அப்படின்னா இப்போ இந்த HTML அப்படிங்கிற இந்த எலமெண்ட்டுக்கு 2 டைரக்ட் சைல்டு இருக்கு. ஓகேவா, 2 டைரக்ட் சைல்டு இருக்கு. என்ன அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா the one is head and another one is body. ஓகே, இது எப்படி சொல்றீங்க நீங்க பேரண்ட் அண்ட் சைல்டு அப்படின்னா ஒரு ஓப்பன் டேக் உள்ளதான் நம்மளுக்கு தேவையான இந்த சைல்ட் டேக் எல்லாமே இருக்கு. கரெக்டா, இந்த டேக் இங்கே தானே க்ளோஸ் ஆகுது. ஓகே, அப்ப இந்த HTML அப்படிங்கிறதுக்கு எல்லாமே இதோட சைல்டா தான் இருக்க போகுது. நம்ம ஃபியூச்சர் எழுத போற கிரியேட் பண்ண போற எல்லா எலிமெண்ட்ஸுமே இந்த HTMLங்கிற எலிமெண்ட்டுக்கு சைல்டா தான் இருக்க போகுது. பட் எத்தனை டைரக்ட் சைல்டு இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஒன்னு என்னது ஹெட், இன்னொன்னு என்னது பாடி. ஓகே, இப்ப சொல்லுங்க ஹெட்ங்கிற இந்த பேரண்ட் எலிமெண்ட்டுக்கு எத்தனை சைல்ட் டேக்ஸ் இருக்கு? எத்தனை இருக்கு? 4 ஆ 5 ஆ? ஹெட்ங்கிற இந்த பேரண்ட் டேக் எத்தனை சைல்ட் டேக் இருக்கு? எத்தனை இருக்கு? 4 ஆ 5 ஆ? 4 ஆ 5 ஆ 1 ஆ? 4. 4. இந்த ஹெட்ங்கிற டேக் இங்க ஓபன் ஆகி இங்க என்ன இருக்கு? க்ளோஸ் ஆயிருக்கு. அப்ப அதுக்குள்ள இருக்கிற எல்லா எலிமெண்ட்ஸுமே அதோட சைல்டு தான். எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்கு? 3 மெட்டா டேக் இருக்கு, ஒரு டைட்டில் இருக்கு. மொத்தம் எத்தனை டேக் இருக்கு? 4 டேக்ஸ் இருக்கு. பாடிங்கிற இந்த பேரண்ட் எலிமெண்ட்டுக்கு எத்தனை சைல்டு இருக்கு சொல்லுங்க? எதுவுமே இல்லை. நம்ம என்ன பண்ணல, கிரியேட்டே பண்ணல. ஓகே, இந்த ஈவன் இந்த மெட்டா டைட்டில் அப்படிங்கிறது கூட இந்த HTML-ஓட சைல்டு தான். பட் டைரக்ட் சைல்டான்னு சொல்லி கேட்டீங்கன்னா டைரக்ட் சைல்டு கிடையாது, இட்ஸ் a கிராண்ட் சைல்டு. இந்த HTML-ங்கிறதுக்கு எப்பவுமே 2 டைரக்ட் சைல்டு தான் இருக்கும். ஒன்னு என்னது ஹெட், இன்னொன்னு என்னது பாடி. பட் எழுதுற எல்லா எலிமெண்ட்டும் சைல்டு தான். டைரக்ட் சைல்டான்னு கேட்டீங்கன்னா டைரக்ட் சைல்டு கிடையாது, கிராண்ட் சைல்டு. எப்படி நம்ம தாத்தா, தாத்தாக்கு அப்புறம் அப்பா, அப்பாக்கு அப்புறம் நம்ம அப்படிங்கிற மாதிரி இந்த HTML அப்படிங்கிறது தான் ரூட் எலிமெண்ட். இது ஏன் ரூட் எலிமெண்ட் சொல்றோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா நல்லா நினைச்சுக்கோங்க, நம்மளுக்கு ஆங்குலர் வரைக்கும் இது தேவைப்படும். ஓகே, எந்த ஒரு எலிமெண்ட்டை நம்ம ரூட் எலிமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் அப்படின்னா எலிமெண்ட் which don't have any parent. ஓகே, அந்த எலிமெண்ட் தான் டாப் மோஸ்ட் எலிமெண்ட். அந்த எலிமெண்ட்டுக்கு பேரண்டே கிடையாது, அதுதான் இருக்கிறதுலேயே ஒரு பெரிய ஆளு அப்படிங்கிற ஒரு எலிமெண்ட் தான் நம்ம என்ன சொல்லுவோம்? ரூட் எலிமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஓகே, நீங்க காலேஜ் டேல கூட படிச்சிருந்திருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஏ அப்படிங்கிற ஒரு பேரண்ட் டேக் இருக்கும். அதுக்கு பாத்தீங்க அப்படின்னா 2 சைல்டு இருக்கும், பி அண்ட் சி அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பிக்கு பாத்தீங்கன்னா நிறைய சைல்டு இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் டிஇன்னு வச்சுக்கோங்க. இந்த சிக்கு பாத்தீங்கன்னா எஃப்ஜி அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்க. ஓகே, அப்ப பிங்கிறது கூட ஒரு பேரண்ட் எலிமெண்ட் தான். யாருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டி அண்ட் இங்கிற சைல்டுக்கு. சி கூட ஒரு பேரண்ட் எலிமெண்ட் தான். யாருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எஃப் அண்ட் சிக்கு. பட் எல்லாத்துக்கும் ஹெட் யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ஏ தான். ஏன் இந்த ஏ தான் நம்ம ரூட் எலிமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம், ரூட் நோட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஞாபகம் இருக்கா? ரூட் நோட் அப்படின்னு சொல்லுவோம். ஏன் இதை ரூட் நோட்னு சொல்றோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா பிகாஸ் திஸ் இஸ் த டாப் மோஸ்ட் ஒன். இந்த ஏக்கு என்ன கிடையாது? பேரண்டே கிடையாது. இந்த ஏங்கிறது தான் ஒரு ஹெட்டே. கரெக்டா? ஸோ இந்த மாதிரியான எலிமெண்ட்ஸ் தான் நம்ம என்ன சொல்லுவோம்? ரூட் எலிமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். புரியுதுல ஏன் இந்த HTML அப்படிங்கிற எலிமெண்ட் வந்து நம்ம ரூட் எலிமெண்ட் சொல்லிட்டு. ஓகே சார், ஒரே வெப் பேஜ்க்கு 2 ரூட் எலிமெண்ட் பாசிபிலிட்டி இருக்கும்? இருக்க முடியாது, கிடையாது. ஒரே ஒரு HTML தான் இருக்கும். ஓகேவா? ரூட் எலிமெண்ட்ங்கிறது எப்பவுமே எப்படி இருக்குன்னு சொல்லிட்டீங்கன்னா ஒன்னு தான் இருக்கும். ஓகே. ஓகே ரைட். ஸோ நெக்ஸ்ட் இந்த HTML பேஜ் வந்து நம்ம ரெண்டா டிவைட் பண்றோம் அப்படின்னு சொல்லி பேசணும்ல. ஃபர்ஸ்ட் ஒன்னு என்ன? ஹெட் செக்ஷன். இன்னொன்னு என்னன்னு சொல்லிட்டீங்கன்னா பாடி செக்ஷன். இந்த ஹெட் செக்ஷனுக்குள்ள என்ன இன்ஃபர்மேஷன் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேஜோட இன்ஃபர்மேஷன். இந்த பேஜ் வந்து எதை பத்தினது அப்படிங்கிற இந்த பேஜோட இன்ஃபர்மேஷன். அண்ட் ஆல்சோ இந்த பேஜுக்கு தேவையான இன்டர்னல் ஜாவா ஸ்கிரிப்ட், எக்ஸ்டர்னல் ஜாவா ஸ்கிரிப்ட், இந்த பேஜுக்கு தேவையான இன்டர்னல் CSS, எக்ஸ்டர்னல் CSS அப்படிங்கிறது எல்லாமே எதுக்குள்ள தான் இருக்கும்? ஹெட் செக்ஷனுக்குள்ள தான் இருக்கும். அப்போ இந்த பேஜோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி நம்ம நிறைய எலிமெண்ட்ஸ் கிரியேட் பண்ணுவோம்ல, அந்த எலிமெண்ட்ஸ் எல்லாம் எதுக்குள்ள இருக்க போகுது? பாடி செக்ஷனுக்குள்ள தான் இருக்க போகுது. ஓகே, அப்ப ஹெட்டுக்குள்ள ஜஸ்ட் சம் இன்ஃபர்மேஷன்ஸ் அண்ட் ஜாவா ஸ்கிரிப்ட் அண்ட் CSS. பாடி டேக்குள்ள தான் இந்த பேஜோட ஸ்ட்ரக்சர் தேவையான எலிமெண்ட்ஸ் எல்லாமே என்ன பண்ண போறோம்? நம்ம பிளேஸ் பண்ண போறோம். அப்படி இந்த ஹெட்டுக்குள்ள என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்கு அப்படிங்கறத பத்தி தான் இப்போ நம்ம பார்க்க போறோம்.
ஓகே, ஸோ புரியுதா? ஹெட்டுக்குள்ள என்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சம் மெட்டா டேக்ஸ். என்ன வருது? சம் மெட்டா டேக்ஸ். மெட்டா அப்படின்னாலே என்ன அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா சம் இன்ஃபர்மேஷன், சம் இன்ஃபோ. ஓகே, அப்போ அந்த மெட்டா டேக்ல என்ன இருக்க போகுது அப்படின்னா இந்த பேஜை பத்தின இன்ஃபர்மேஷன் தான் இருக்க போகுது. ஓகே, நிறைய மெட்டா டேக்ஸ் இருக்க போகுது. ஓகேவா? டேக் நேம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா என்னது அது? மெட்டா. டேக் நேம் என்ன? மெட்டா. பாருங்க, எல்லா டேக்குமே இந்த இடத்துல மெட்டா இன்ஃபர்மேஷன்ஸ்க்கு எல்லா டேக்குமே என்ன நேம் தான் யூஸ் பண்றோம்? மெட்டாங்கிற ஒன்று தான் யூஸ் பண்றோம். ஓகே, அது பக்கத்துல ஒரு ஸ்பேஸ் விட்டு சம்திங் இதை எழுதியிருக்கும் பார்த்தீங்களா? இது என்ன அப்படின்னு சொல்லி அப்படின்னா இட்ஸ் ஆட்ரிபியூட். ஓகே, ஒரு ஒரு எலமெண்ட், ஒரு டேகோட ஓப்பன் டேகோட ஃபாலோ பண்ணி வர்றதை தான் நம்ம என்ன சொல்லுவோம்? ஆட்ரிபியூட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஆட்ரிபியூட்னா மீனிங் என்னன்னு சொல்லிட்டீங்கன்னா அடிஷனல் இன்ஃபர்மேஷன் ஆஃப் த எலமெண்ட். ஓகே, ஒரு எலமெண்ட்டுக்கு அடிஷனல் இன்ஃபர்மேஷன் நம்ம பாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா எப்படி பாஸ் பண்ண போறோம்? ஆட்ரிபியூட் வழியா தான் பாஸ் பண்ண போறோம். ஓகே, அப்போ இந்த மெட்டாங்கிற டேக்கு என்னென்ன ஆட்ரிபியூட்ஸ் இருக்கு, என்னென்ன மெட்டா டேக்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பத்தி தான் நம்ம இந்த இடத்துல பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு மெட்டா அப்படிங்கிற ஒரு டேக் இருக்கு. ஆட்ரிபியூட்னா என்ன? அடிஷனல் இன்ஃபர்மேஷன் ஆஃப் த எலமெண்ட். ஆட்ரிபியூட் அப்படிங்கிறது எப்பவுமே எதுல தான் இருக்குன்னு சொல்லிட்டீங்கன்னா ஓப்பன் டேக்ல தான் இருக்கும், என் டேக்ல இருக்காது. ஓகே, க்ளோசிங் டேக்ல இருக்காது. க்ளோசிங் டேக் வந்து ஜஸ்ட் இந்த டேக் இதோட முடிஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெஃபர் பண்றதுக்கு ரெஃபரன்ஸ்க்காக யூஸ் பண்றது மட்டும்தான் என்ன? க்ளோசிங் டேக். க்ளோசிங் டேக் இந்த ஸ்லாஷ் போட்டு பண்ணிருக்கும் பார்த்தீங்களா? இதான் என்ன சொல்லுவோம் நம்ம? க்ளோசிங் டேக் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இது போட மறந்துட்டீங்க அப்படின்னா இந்த டேக் க்ளோசிங் டேக்கே இல்லை. ஓகே, இதனால ஒரு டிஸ்அட்வான்டேஜ் உண்டு, என்னங்கிறத நான் போக சொல்றேன், அதை பார்க்கும்போது நான் சொல்றேன். ஓகே, அப்ப ஃபர்ஸ்ட் ஒரு மெட்டா அப்படிங்கிற ஒரு டேக் இருக்கு. அந்த டேக்ல பாத்தீங்கன்னா என்ன ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணிருக்காங்க? கேர் செட் அப்படிங்கிற ஒரு ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணிருக்காங்க. அந்த ஆட்ரிபியூட்டுக்கு வேல்யூவா UTF-8 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ எதுக்கா அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா இந்த வேர்ட்ல இருக்கிற மோஸ்ட் ஆஃப் த ஃபாண்ட்ஸ் வந்து அக்செப்ட் பண்றதுக்காக. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு ஜாப்பனீஸ் லாங்குவேஜ்ல வந்து நீங்க ஏதோ சம் கண்டென்ட் போட்டிருக்கீங்க, இல்ல ஒரு தமிழ் ஃபார்மேட்ல வந்து ஒரு கண்டென்ட் நான் போட்டிருக்கேன் அப்படின்னா அந்த கண்டென்ட் ப்ராப்பரா என்னோட ப்ரௌசர்ல டிஸ்பிளே ஆகணும் அப்படின்னா இந்த டேக் இருந்தால் தான் என்ன ஆகணும்? ப்ராப்பரா அது டிஸ்பிளே பண்ணும். இந்த டேக் இல்லை அப்படின்னா மேபி அந்த ஜாப்பனீஸ் அண்ட் தமிழ் ஃபாண்ட் எல்லாம் ப்ரௌசர்ல ப்ராப்பரா டிஸ்பிளே ஆகுமான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சொல்ல முடியாது. ஓகே, ஸோ அதனால தான் நீங்க பேஜை கிரியேட் பண்ணும்போது பை டிஃபால்ட்டா என்ன வந்துருச்சு உங்களுக்கு? இந்த மெட்டா டேக் கிடைச்சிருச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒரு மெட்டா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு ஒரு HTTP EQ கண்டென்ட் ஈக்குவல் டு IEG சொல்லி கொடுத்துருக்காங்க. இது எதுக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ப்ரௌசர்ல ப்ராப்பரா உங்களோட பேஜ் வந்து அலைன் ஆகிறதுக்காக. மேக்ஸிமம் எல்லா ப்ரௌசர்லுமே இந்த ப்ராப்பரா நம்மளோட பேஜ் வந்து டிஸ்பிளே ஆகிறதுக்காக என்ன டேக் யூஸ் பண்றோம்? மெட்டா. என்ன ஆட்ரிபியூட்? HTTP-EQAV அப்படின்னு சொல்லிட்டு XUI-comfortable. இதெல்லாம் வந்து சேம் தான். இது நம்ம என்ன பண்ண போறது இல்லைன்னா மாற்ற போறதே கிடையாது. ஓகே, ஸோ ப்ரௌசர்ல ப்ராப்பரா என்னோட பேஜ் வந்து அலைன் ஆகணும் அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா இந்த டேக் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் மெட்டா ஆட்ரிபியூட் நேம் ஈக்குவல் டு விபோர்ட். இது என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஆட்ரிபியூட் நேம் சொல்லுவோம். இது என்ன சொல்லுவோம்னா ஆட்ரிபியூட் வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். எப்பவுமே ஒரு எலமெண்ட்டுக்கு வந்து நீங்க அடிஷனலா சம் இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ண அந்த எலமெண்டோட பிஹேவியர் என்ன ஆகிட்டே இருக்கும்? மாறிக்கிட்டே இருக்கும். இப்போ நம்மளே ஒருத்தர் இருக்குன்னு வச்சுக்கோங்க, நம்ம தான் ஒரு டேக்னு வச்சுக்கோங்க. நம்மகிட்ட வந்துட்டு நீங்க அதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாருன்னா நம்ம அதை என்ன பண்ணுவோம்? ட்ரை பண்ணுவோம். ஓகே, இதை முடிச்சுட்டு இதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதை முடிச்சுட்டு இன்னொரு ஒர்க் என்ன பண்ணுவோம்? நம்ம ட்ரை பண்ணுவோம். இப்படி நம்மளுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்க நம்ம என்ன பண்ணிட்டு இருப்போம்? அந்த இன்ஃபர்மேஷன் எடுத்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம ரியாக்ட் பண்ணிட்டு இருப்போம். கரெக்டா? ஸோ அது மாதிரி ஒரு எலமெண்ட்டுக்கு அடிஷனல் இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ண அதோட பிஹேவியர் என்ன ஆகிட்டே இருக்கும்? மாறிக்கிட்டே இருக்கும். பட் எல்லா எலமெண்ட்டுமே எல்லா ஆட்ரிபியூட்ஸுமே இருக்குமான்னு சொல்லி கேட்டீங்கன்னா கிடையாது. ஓகே, இந்த கேர் செட் அப்படிங்கிற ஆட்ரிபியூட் எடுத்துட்டு கொண்டு போயிட்டு நீங்க ஹெட் டேக்லயோ பாடி டேக்லயோ போட முடியுமான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா போட முடியாது. ஓகே, இப்போ நம்மளே இருக்குன்னு வச்சுக்கோங்க, நம்மளால என்ன பண்ண முடியுமோ அதான் நம்மளால பண்ண முடியும். கரெக்டா? நம்மகிட்ட போயிட்டு நீ போய் ஃபிளைட் ஓட்டிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா நம்மளால ஓட்ட முடியுமா? ஓட முடியாது. படிச்சாதான் ஓட்ட முடியும். கரெக்டா? ஸோ அது மாதிரி எல்லா எலமெண்ட்ஸுமே எல்லா ஆட்ரிபியூட்ஸுமே அக்செப்ட் பண்ணுமான்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா கிடையாது. அந்தந்த எலமெண்ட்ஸுக்குன்னு ஒரு செட் ஆஃப் ஆட்ரிபியூட்ஸ் இருக்கும், அது மட்டும் தான் உங்களுக்கு அக்செப்ட் பண்ணும். மற்ற ஆட்ரிபியூட்ஸ்லாம் அக்செப்ட் பண்ணாது. ஓகே, அது போக பார்ப்போம் எந்தெந்த எலமெண்ட்ஸ் என்னென்ன ஆட்ரிபியூட்ஸ் வந்து அக்செப்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு. ஓகே, நெக்ஸ்ட் மெட்டா நேம் ஈக்குவல் டு என்ன கொடுத்துருக்கோம்? விபோர்ட். ஸோ கண்டென்ட் ஈக்குவல் அப்படின்னு சொல்லிட்டு கண்டென்ட்ங்கிற ஆட்ரிபியூட் அதுல வேல்யூ பாருங்க வித் ஈக்குவல் டு டிவைஸ் வித் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். இனிஷியல் ஸ்கேல் 1.0 சொல்லி கொடுத்துருக்கோம். இது எதுக்கா அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா ஒரு ரெஸ்பான்சிவ் உங்களோட அப்ளிகேஷன் வந்து ஒரு ரெஸ்பான்சிவ்ல எப்படி வந்து டிஸ்பிளே ஆகணும்? ஒரு மொபைல் டிவைஸ் இல்ல ஒரு டேப்லெட் இல்ல ஒரு பெரிய டிவி இருக்கு அப்படின்னா அதுல உங்களோட அப்ளிகேஷன் வந்து எப்படி டிஸ்பிளே ஆகணும் அப்படிங்கிறதுக்காக யூஸ் பண்றதா இந்த மெட்டா நேம் ஈக்குவல் டு விபோர்ட். இந்த விபோர்ட் இல்லை அப்படின்னா உங்களோட அப்ளிகேஷன் ப்ராப்பரா ப்ரௌசர்ல மல்டிபிள் டிவைசஸ்ல என்ன ஆகாது? ரெஸ்பான்சிவா மாறாது. ரெஸ்பான்சிவ்னா என்னன்னா ஒரு பேஜ் நீங்க இதுல பாக்குறீங்க அப்படின்னா லேப்டாப்ல எப்படி பாக்குறீங்களோ அப்படி இருக்கும்.
அதே நீங்க மொபைலுக்கு மாத்தினீங்கன்னு வச்சுக்கோங்க, அதுக்கேற்ற மாதிரி என்ன ஆயிடும், அது சேஞ்ச் ஆயிடும். டேப்ல ஓப்பன் பண்ணீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி என்ன ஆயிடும், சேஞ்ச் ஆயிடும். பார்த்துருப்பீங்கல்ல. ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, இதே காமிக்கிறேன் நான். நம்ம கிரெடோ சிஸ்டம்ஸ் வெப்சைட்டே எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இது வந்து நீங்க நான் லேப்டாப்ல ஓப்பன் பண்ணியிருக்கேன், அதனால இந்த பேஜ் இந்த மாதிரி இருக்கு. ஓகே, ஸோ இதே இது கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஐ கொடுத்து நீங்க செக் பண்ணலாம் ஒவ்வொரு டிவைஸ்னு எப்படி தெரியும்னு சொல்லிட்டு. ஸோ இந்த இடத்துல ஒரு டாபிள் டிவைஸ் பார்னு ஒன்று இருக்கா, இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா பாருங்க எனக்கு மாறிடுச்சு. ஓகே, நான் மேலே வந்து என்னோட இதை சூஸ் பண்ணிக்கலாம், இந்த என்ன டைமென்ஷன்ஸ்ல இந்த வெப்சைட் எப்படிலாம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சாம்சங் கேலக்ஸி 8+ல இந்த மாதிரியான டிவைசஸ். ஓகே, இந்த மாதிரியான ஹைட் அண்ட் வித்ல இருக்கிற ஒரு டிவைஸ்ல இந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணா எப்படி மாறிடுச்சு, எனக்கு அதுக்கேற்ற மாதிரி எனக்கு மாறிடுச்சு. இதே இது நான் இதுக்கு அடுத்த லெவல்ல இருக்கிற ஒரு ஐபேட்ல போய் நான் செக் பண்ண போறேன் அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா, ஐபேட்ல போய் பார்த்தோம் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி என்னோட அப்ளிகேஷன் ஆயிடுச்சு, மாறிடுச்சு. ரைட்டா? ஸோ இதுக்கெல்லாம் ரீசன் என்ன, யாரு நம்மளுக்கு இது ஹெல்ப் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா, சிஎஸ்எஸ் வந்து பூஸ்டப் இருக்கு. இருந்தாலும் இந்த ஹெட் செக்ஷனுக்குள்ள போய் பார்த்தோம் அப்படின்னா என்ன டேக் இருக்கும், மெட்டா கண்டென்ட் ஈக்குவல் டு ரிப்போர்ட். ஓகே, ஸோ இங்க இருக்கும், இது இருக்கா? ஓகே, இப்போ பாருங்க, நான் இது என்ன பண்றேன், எடிட் பண்ணிட்டேன். ஃபார் எக்ஸாம்பிள் டெலீட் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க. ஹலோ, சொல்லுங்க சொல்லுங்க ஹரிணி, சொல்லுங்க. அக்செப்ட் பண்ணிட்டேன். சீக்கிரம் ஜாயின் பண்ணிடுங்க. டெய்லி தான், மண்டே டு ஃப்ரைடே. சரி, ஓகே. ஓகே, ஸோ இதில் போயிட்டு நான் இந்த டேக் வந்து டெலீட் பண்ணிடுறேன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? டெலீட் பண்ணிட்டு சப்போஸ் நான் வேற எதையோ போறேன் அப்படின்னா நான் டெலீட் பண்ணிட்டு இதுக்குள்ள வர்றேன். ஸோ இந்த இடத்துல இருக்கிறோம், நம்ம வெப்ல பார்த்துட்டு இருக்கிறோம். ஓகே, ஸோ இப்போ ஹெட்டுக்குள்ள போயிட்டு மெட்டா நேம் ஈக்குவல் டு ரிப்போர்ட் அப்படிங்கிறத டெலீட் பண்ணிடுறேன். டெலீட் பண்ணிட்டு ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் செக் பண்ண ட்ரை பண்றேன். ஓகே, இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம், சாம்சங் கேலக்ஸி 8+ பார்த்தோம். ஆக்சுவலி இது ரெஃப்ளெக்ட் ஆகலை. இந்த டேக் இல்லை அப்படின்னா உங்களுக்கு ப்ராப்பராக என்ன ஆகாது, இது டிஸ்பிளே ஆகாது. ஓகே, நான் பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணால் வரும், பட் பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணால் மறுபடியும் அதே ஹெட் போர்ட் வந்து எனக்கு இந்த இடத்துல லோட் ஆகிடும். நான் இதுலேருந்து தான் டெலிட் பண்ணியிருக்கேன், ஃபைல்லேருந்து டெலிட் பண்ணல. ஸோ அதனால மறுபடியும் எனக்கு கிடைச்சிடும். ஓகே, ஸோ இந்த டேக் இல்லை அப்படின்னா ப்ராப்பராக நம்மளோட ப்ரௌசரில் என்ன பண்ண முடியாது, நம்மளோட அப்ளிகேஷனை ரெஸ்பான்சிவாக காமிக்க முடியாது. அப்போ புரியுதா 3 மெட்டா டேக் எதுக்கு யூஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்று எதுக்காக, டிஃபரெண்ட் ஃபாண்ட்ஸ் வந்து ப்ராப்பரா டிஸ்ப்ளே பண்ணணும் அப்படின்னா என்ன வேணும், மெட்டா கேப்செட். செகண்ட் ஒன் எதுக்காக, மல்டிபிள் ப்ரௌசர்ஸ்ல இந்த வெப்சைட் வந்து ப்ராப்பரா டிஸ்ப்ளே ஆகணும் அப்படின்னா என்ன வேணும், மெட்டா HTTP/UKV. தேர்ட் ஒன் எதுக்காக, அப்ளிகேஷன் வந்து ப்ராப்பரா எல்லா டிவைசஸ்லுமே ரெஸ்பான்சிவா டிஸ்ப்ளே ஆகணும் அப்படின்னா என்ன வேணும் நம்மளுக்கு, மெட்டா நேம் ஈக்குவல் டு ரிப்போர்ட். ஓகே, ஸோ அதான் இங்க இடத்துல இன்னும் கொஞ்சம் டேக்ஸோட கொடுத்துருப்பேன், அதையும் சேர்த்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஓகே, ரைட். ஸோ நெக்ஸ்ட் டைட்டில் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் நான் இதில் என்ன பண்றேன், HTML5 இன்ட்ரோ அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்துட்றேன். ஸோ இது என்ன டைட்டில் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இது இந்த பேஜோட டைட்டில். ஓகே, இந்த பேஜ் வந்து எதை பத்தினது அப்படிங்கிற மாதிரியான ஒரு டைட்டில் தான் எங்க கொடுக்குறோம் நம்ம, இந்த டைட்டில்ங்கிற ஓப்பன் டேக்கும் டைட்டில்ங்கிற க்ளோசிங் டேக்கும் நடுவில் கொடுத்துருக்கும். ஓகே, இந்த டைட்டில் எங்கேயாவது டிஸ்பிளே ஆகுமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா எஸ், டிஸ்பிளே ஆகும். எங்க டிஸ்பிளே ஆகும் அப்படின்னா, இப்போ நான் பேஜை ரெஃப்ரெஷ் பண்றேன்னு வச்சுக்கோங்க, இந்த டேப்ல வருது பார்த்தீங்களா, ஸோ இதுதான் அந்த டைட்டில் இருந்து வர்றது. ஓகேவா? அப்போ இந்த கூகுள் ஸ்டைல்ல பாருங்க அவங்க டைட்டில் என்ன எடுத்திருக்காங்க, கூகுள் டிரைவ்ல பாருங்க, ஜிமெயில்ல பாருங்க அவங்க எதை டைட்டில் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ நீங்க கொடுக்குற இந்த டைட்டில் கொடுக்கறது தான் ப்ரௌசர்ல எங்க டிஸ்பிளே ஆகும்னு சொல்லிட்டீங்கன்னா, ப்ரௌசர் டேப்ல என்ன ஆயிட்டு இருக்கும், டிஸ்பிளே ஆயிட்டு இருக்கும். ஸோ இது எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா, நீங்க மல்டிபிள் டேப்ஸ் ஓப்பன் பண்ணி வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஈஸியா அந்த டேபுக்கு வந்து நேவிகேட் பண்ணி போறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகே, ஸோ அதுக்கு மட்டும் தானா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அதுக்கு மட்டும் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் கூகுள்ல போயிட்டு ஆங்குலர் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் இன் சென்னை அப்படின்னு சொல்லி கொடுத்து நான் சர்ச் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன், கூகுள்ல நீங்க சர்ச் பண்ணும்போது இது வருது இல்லையா, ஓகே, இந்த லிங்க் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இந்த லிங்க் எல்லாமே உங்களுக்கு எங்க இருந்து வருது அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா அந்த பேஜோட டைட்டில் என்ன இருக்கோ அதுதான் இங்க வரும். ஓகே, கூகுள்ல நீங்க ஒரு சர்ச் பண்ணி சம்திங் கிளிக் பண்ணி வர்றது
அந்த உங்களோட பேஜுக்கு நீங்க நேவிகேட் பண்ணி போறதுக்கு அந்த லிங்கை அவங்க எதுல தான் ஆட் பண்ணியிருப்பாங்கன்னா அந்த பேஜோட டைட்டில் தான் ஆட் பண்ணியிருப்பாங்க. ஓகே, அப்போ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ நீங்க டைட்டில் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா சும்மா ஏனோ தானோன்னு சொல்லி கொடுக்கக்கூடாது. எக்ஸாக்டா இந்த பேஜ் எதை பத்தி சொல்லுதோ அதுக்கு ஒரு யூனிக் டைட்டில் என்ன பண்ணிருக்கணும், நீங்க ஆட் பண்ணிருக்கணும். ஓகே, இந்த டைட்டிலுக்கும் கொஞ்சம் லிமிடேஷன்ஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 32 கேரக்டர்ஸ் தான் யூஸ் பண்ணணும், ஒரு 50 கேரக்டர்ஸ் தான் யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அதை தாண்டி போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ட்ரிபிள் டாட் மாதிரி ஆட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஓகே, இந்த இடத்துல என்ன பண்ணி இந்த ஆட் பண்ணி கொடுத்துருக்காங்களா, அந்த கேரக்டர் தாண்டி போச்சுன்னா என்ன பண்ணிடுவாங்க, இந்த மாதிரி ஆட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ இட்ஸ் அ பேட் ப்ராக்டிஸ். இது என்ன பண்ணக்கூடாது, நம்ம பண்ணக்கூடாது. எக்ஸாக்டா யூசர் பார்த்தோன்னே அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். கரெக்டா, இப்போ நம்மளே ஒன்று தேடுறோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த டைட்டில் ஃபர்ஸ்ட் பார்ப்போம் எடுத்த உடனே. கரெக்டா, நம்ம தேடுனதுக்கு ஈக்குவலண்டா அந்த டைட்டில் இருந்தால் தான் அதுக்குள்ளேயே போகும். நம்ம ஒன்று தேடி அது ஒரு டைட்டில் கொடுத்துருந்துச்சுன்னா அதை கிளிக் பண்ணி நம்ம போவோமா, போக மாட்டோம். ரைட். ஸோ அதான் இந்த டைட்டில் அப்படிங்கிறது ரெண்டு பர்பஸ்க்காக யூஸ் பண்றோம். ஸோ ப்ரௌசர்ல பை டிஃபால்ட்டா டேப்ல டிஸ்பிளே பண்றதுக்கும் கூகுள் சர்ச் பண்ணி வரும்போது அந்த லிங்க்ல வர்றது. ஓகே, இந்த டைட்டில்ங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். யாருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட பேஜை வந்து டாப் 10ல நான் கொண்டு வரணும் அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா இந்த டைட்டில் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். யோசிச்சு பாருங்க, நம்ம என்ன சர்ச் பண்ணோம், ஆங்குலர் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட் இன் சென்னை சொல்லி சர்ச் பண்ணோம். அப்போ அதுக்கு ஈக்குவலண்டா யாரு டைட்டில் போட்டிருக்காங்களோ அவங்க மட்டும் தான் இதுல வருவாங்க. ஓகே, ஒருத்தர் வந்து ஆங்குலர் ட்ரைனிங் பெங்களூர்னு போட்டிருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க இந்த டைட்டில் வருவாங்க, இந்த சர்ச் லிஸ்ட்ல வருவாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வரமாட்டாங்க. ஏன்னா அங்கேயே சொல்லிட்டோம், என்னோட பேஜ் வந்து எதை பத்தி சொல்லுதுன்னா ஆங்குலர் ட்ரைனிங் பெங்களூரை பத்தி சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப நம்ம தேடினது எங்க, சென்னையில. அப்ப டைட்டில் irrelevant-ஆ இருந்தா சர்ச்ல வருமா, வராது. ஸோ அதனால இந்த டைட்டில்ங்கிறது உங்க பேஜ் எதை பத்தி சொல்லுதோ அதுக்கு ஈக்குவலண்டான ஒரு டைட்டில் என்ன பண்ணிருக்கணும், சூஸ் பண்ணி கொடுத்துருக்கணும். ஓகேவா, புரியுதா? சரி, இதை மாதிரி இன்னொன்னு ஒரு மெட்டா டேக் உண்டு. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மெட்டா கோலன் டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ மெட்டா நேம் ஈக்குவல் டு என்ன, டிஸ்கிரிப்ஷன். இதுக்குள்ள போயிட்டு நான் என்ன பண்ணிடுவேன், அடுத்து கண்டென்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆட்ரிபியூட் இருக்கு. இதுக்குள்ள நான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த பேஜோட டிஸ்கிரிப்ஷனை பத்தி சொல்லியிருப்பேன். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் நாங்கள் வந்து ஆங்குலர் ட்ரைனிங் ப்ரொவைட் பண்ணுறோம், எங்களோட ட்ரைனிங்ல இதெல்லாம் நாங்கள் கவர் பண்ணுறோம், நாங்கள் சென்னையில் வந்து பெஸ்ட்டாக பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கண்டென்ட் என்ன பண்ணியிருப்பாங்க, கொடுத்துருப்பாங்க. ஸோ இது எங்கேயாவது நம்மளோட ப்ரௌசரில் டிஸ்பிளே ஆகுமான்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா எங்கேயுமே டிஸ்பிளே ஆகாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் சேவ் பண்ணிட்டு நீங்கள் பண்ணுற சேஞ்சஸ் வந்து உங்களோட ப்ரௌசரில் ரெஃப்ளெக்ட் ஆகணும் அப்படின்னா நீங்கள் சேவ் பண்ணிட்டு இங்கே வந்து பேஜ் என்ன பண்ணியிருக்கணும், ரெஃப்ரெஷ் பண்ணணும். அப்படின்னா தான் அந்த கோடு கம்பைல் ஆகி அதுக்கு ஈக்குவலண்டான ஒரு அவுட்புட்டை ப்ரௌசரில் பார்க்க முடியும். ஓகே, அப்போ இங்கே எங்கேயாவது அந்த டிஸ்கிரிப்ஷன் தெரியுதான்னு சொல்லி கேட்டீங்கன்னா தெரியாது. நீங்கள் இந்த ஹெட் செக்ஷனில் கொடுக்குறது எதுவுமே ப்ரௌசரில் என்ன ஆகாது, டிஸ்பிளே ஆகாது. ஏன்னா அது எல்லாமே ஜஸ்ட் ஒரு இன்ஃபோ தான். ஓகே, அந்த பேஜுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் அண்ட் கான்ஃபிகரேஷன் செட்டிங்ஸ் மட்டும் தான் இதுக்குள்ள இருக்கும், ஹெட்டுக்குள்ள இருக்கும். ஓகே, பாடி டேக்குள்ள எழுதுறது மட்டும் தான் ப்ரௌசர்ல என்ன ஆகும், டிஸ்பிளே ஆகும். அப்போ டிஸ்கிரிப்ஷன் எங்கேயாவது தெரியுதா நம்மளுக்கு, எங்குமே தெரியல. அப்போ இது எங்க வரப்போகுது, எதுக்காக இந்த டிஸ்கிரிப்ஷன் யூஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா அதே தான். நீங்க கூகுள்ல சர்ச் பண்ணும்போது அந்த டைட்டில் கீழே ஒரு 2 லைன் வருது பார்த்தீங்களா, ஸோ இது வந்து இந்த டிஸ்கிரிப்ஷன்ல இருந்து தான் வரும். ஓகே, ஸோ ஒருத்தர் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் வந்து சர்ச் பண்ணி வர்றாரு அப்படின்னா, கூகுள்ல சர்ச் பண்ணி வர்றாரு அப்படின்னா அவர் பார்த்தோன்னே டக்கு டக்குலாம் கிளிக் பண்ணிட மாட்டார். நம்ம என்ன பண்ணுவோம்னா முதல் 5 லிங்க்கும் கிளிக் பண்ணி வச்சிருவோம், அதுக்கப்புறம் தான் உள்ள போய் பார்ப்போம் நம்மளுக்கு தேவையான இருக்காதுன்னு சொல்லிட்டு. அப்படி பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்ட் இந்த டைட்டில் உங்களுக்கு மேட்ச் ஆகுதுன்னு சொல்லி பார்க்கணும். கண்டிப்பா கூகுள் மேட்ச் பண்ணி தான் எடுத்துட்டு வரும். நீங்க என்ன தேடிங்களோ அதை மேட்ச் பண்ணி தான் எடுத்துட்டு வரும், அதுல டவுட்டே கிடையாது. செகண்ட், இந்த டிஸ்கிரிப்ஷன் என்ன பண்ணணும், நீங்க ரீட் பண்ணணும். ஓகே, முன்னாடிலாம் எப்படி இருந்துச்சு அப்படின்னா 100% இந்த சர்ச்ல வர்ற இந்த டிஸ்கிரிப்ஷன் வந்து மெட்டா டிஸ்கிரிப்ஷன்ல இருந்து மட்டும்தான் எடுத்துட்டு வந்தாங்க. ஓகே, பட் இப்போ என்ன பண்றது, கூகுள் அல்காரிதம் என்ன பண்ணுது அப்படின்னா நீங்க என்ன தேடினீங்களோ அந்த தேடினது அந்த வெப்சைட்ல ஏதோ ஒரு இடத்துல இருந்துச்சு அப்படின்னா அந்த 2 லைன் கண்டென்ட் எடுத்துட்டு வருது, டிஸ்கிரிப்ஷன் எடுத்துட்டு வருது. பட் டிஸ்கிரிப்ஷன் இப்போ எடுத்துட்டு வரலன்னு சொல்லிட்டு கிடையாது. சம்டைம்ஸ் டிஸ்கிரிப்ஷன் எடுத்துட்டு வரும், சம்டைம்ஸ் நீங்க என்ன தேடினீங்களோ அந்த தேடின இந்த கீவேர்ட்ஸ் உங்களோட பேஜ்ல விச் மீன்ஸ் அதர்ஸ் பேஜ்ல எங்க ரெஃப்ளெக்ட் ஆகுதோ அதுல இருந்து ஒரு 2 லைன் அப்ப நீங்க பார்த்தோன்னே கண்டுபிடிக்கலாம். ஓகே, இதை பார்த்தோன்னே ஓகே இது எனக்கு கரெக்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உள்ள நீங்க போய்க்கலாம். ஓகே, அப்போ முன்னாடி டிஸ்கிரிப்ஷன் தான் இங்க 100% வந்துட்டு இருந்தது, பட் இப்போ டிஸ்கிரிப்ஷனும் வரலாம், இல்ல பேஜ்ல இருக்கிற ஒரு 2 லைனும் எடுத்து அவங்க ஷோ பண்ணலாம். ஓகே, ரைட். ஸோ இதான் என்ன மெட்டா டிஸ்கிரிப்ஷன். ஓகே, ஸோ அடுத்து ஒன்று இருக்கு, என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா மெட்டா. இப்போ எனக்கு இந்த ஆட்ரிபியூட்ஸோட சேர்ந்து வேணும்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு டேக் மட்டும் வேணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க மெட்டான்னு சொல்லி கொடுத்து என்டர் பண்ணீங்கன்னா அந்த டேக் மட்டும் கிடைச்சிட்டு வரும். ஓகேவா, டேக் மட்டும் கிடைச்சிட்டு வரும். இல்ல எனக்கு அந்த கீவேர்ட்ஸ் அந்த ஆட்ரிபியூட்ஸோட சேர்த்து வேணும்னு நினைச்சீங்கன்னா இந்த எடிட்டர்ல ஷார்ட்கட் யுவர் எலமெண்ட், ஓகேவா, கோலன் என்ன ஆட்ரிபியூட்டோ அந்த ஆட்ரிபியூட் நேம். ஓகே, இப்போ நான் ஒரு மெட்டா கீவேர்ட்ஸ் டேக் யூஸ் பண்ண போறேன் அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா ஜஸ்ட் இதுக்குள்ள போயிட்டு கீவேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்து என்டர் பண்றேன். ஆக்சுவலி கீவேர்ட்ஸ் வந்து டிப்ளிகேட் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன்.
ஸோ நானே இந்த இடத்துல மேனுவலாகவே கொடுத்துருக்கேன். ஸோ மெட்டா நேம் ஈக்குவல் டு கீவேர்ட்ஸ் கண்டென்ட் ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ இதில் என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா நிறைய கீவேர்ட்ஸாக பார்த்துருப்போம். இது என்ன கீவேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, யூசர்ஸ் வந்து எப்படிலாம் தேடி வருவாங்க, எப்படிலாம் சர்ச் பண்ணுவாங்களோ அந்த கீவேர்ட்ஸை நான் என்னோட பேஜில் என்ன பண்ணியிருப்பேன், ஆட் பண்ணியிருப்பேன். ஓகே, ஸோ இது இப்போ நிறைய சர்ச் இன்ஜின் வந்து இதை கன்சிடர் பண்ணுறது கிடையாது. ஏன்னா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க கண்டென்ட்டை ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த கீவேர்ட்ஸ்லேயே போயிட்டு என்ன பண்ணிடுறாங்க, கீவேர்டாக தூக்கி போட்டுறாங்க. அந்த கீவேர்ட்ஸ்க்கும் உள்ள இருக்கிற கண்டென்ட்டுக்கும் சம்மந்தமே இல்லாமல் இருக்கும். இது எல்லாத்தையும் காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஓகே, அதனால இப்போ இந்த டேகும் வந்து டேக் இருக்கு, நிறைய சர்ச் இன்ஜின் என்ன பண்ணுறது கிடையாது, இதை கன்சிடர் பண்ணுறதே கிடையாது. ஓகேவா? ஸோ என்னோட பேஜுக்கு தேவையான கீவேர்ட்ஸ் எல்லாத்தையும் எங்கே ஆட் பண்ணிக்க முடியும், இந்த டேக்ல ஆட் பண்ணிக்க முடியும், கமா செப்பரேஷன்ஸ்ல. ஃபார் எக்ஸாம்பிள் ஆங்குலர் ட்ரைனிங் கமா ஆங்குலர் கோர்ஸ். இந்த மாதிரி யூசர்ஸ் வந்து எப்படிலாம் என்னோட பேஜை தேடினாங்க அப்படின்னா எந்தெந்த கீவேர்ட்ஸ்லாம் என்னோட பேஜை காமிக்கலாம் அப்படிங்கிற ஒரு கீவேர்ட்ஸ் என்ன பண்ணிக்கலாம், இதுக்குள்ள நீங்க காமிச்சிக்கலாம். ஓகே, ரைட். ஸோ இது மாதிரி வேற என்ன மெட்டா டேக்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆல்ரெடி பார்த்தாச்சு, நம்ம மெட்டா கேர்செட் அப்படிங்கிறத பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் இது வரைக்கும் பாருங்க, மெட்டா நேம் ஈக்குவல் டு கீவேர்ட்ஸ் அண்ட் கண்டென்ட் ஈக்குவல் டு சொல்லிட்டு என்னென்ன கீவேர்ட்ஸ் அந்த கீவேர்ட்ஸ் என்ன பண்ணியிருக்கோம், ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இது கீவேர்ட்ஸ் மெட்டா கீவேர்ட்ஸ், இது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மெட்டா டிஸ்கிரிப்ஷன். ஓகே, இந்த பேஜ் வந்து எதை பத்தினது அப்படிங்கிறத இதுக்குள்ள சொல்ல போறோம். ஸோ இது நம்மளோட பேஜ்ல எங்கேயும் டிஸ்பிளே ஆகாது, சர்ச் இன்ஜின்ல சர்ச் ரிசல்ட்ஸ்ல காமிக்கிறதுக்காக தான் என்ன பண்றோம், யூஸ் பண்றோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் மெட்டா ஆத்தர், மெட்டா நேம் ஈக்குவல் டு ஆத்தர் கண்டென்ட் ஈக்குவல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேஜ் யாரு கிரியேட் பண்ணாங்களோ அவங்களோட நேம். ஓகே, ஜென்ரலி இதை எங்க யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்க ஒரு பிளாக் ரீட் பண்ணிட்டு இருக்கீங்க, ஒரு ஆர்டிகல் ரீட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த ஆர்டிகலை யாரு கிரியேட் பண்ணாங்க, அந்த பிளாகை யாரு கிரியேட் பண்ணாங்க அப்படிங்கிற நேம் தான் இதுக்குள்ள இருக்கும். ஸோ இதுவுமே உங்களோட பேஜ்ல எல்லாம் டிஸ்பிளே ஆகாது. முன்னாடி சொன்ன மாதிரி ஹெட் செக்ஷன்ல இருக்கிறது எதுவுமே எங்க டிஸ்பிளே ஆகாது, நம்மளோட பேஜில் டிஸ்பிளே ஆகாது. ஸோ இது எதுக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, மறுபடியும் அந்த சர்ச் இன்ஜின் தான். சர்ச் இன்ஜின்ங்கிறது இந்த கூகுள், யாஹூ, பிங் இதெல்லாம் இருக்கு பார்த்தீங்களா, இதுதான் சர்ச் இன்ஜின் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். நான் கூகுளில் போயிட்டு நான் ஒருத்தரோட ஆர்டிகல்ஸ் நான் ரீட் பண்ண நினைக்கிறேன் அப்படின்னா அவரோட நேம் போட்டு ஆர்டிகல்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டோன்னு வச்சுக்கோங்க. ஸோ எங்கெந்த பேஜ்லலாம் ஆத்தர் கண்டென்ட் ஈக்குவல்னு சொல்லிட்டு அந்த நேம் போட்டிருந்ததோ அந்த பேஜ் எல்லாமே நான் ப்ராப்பராக வந்து டிஸ்பிளே ஆகிடும். ஸோ இது எல்லாமே டிஜிட்டல் மார்க்கெட்டிங்காக யூஸ் பண்ணுற டேக்ஸ் தான் இது எல்லாமே. ஓகே, புரியுதா? ஓகே, ஸோ ஒரு பிளாக், ஒரு போயம், ஒரு ஆர்டிக்கல் எழுதுறவங்க ஒரு பேஜ் இருக்கு அப்படின்னா அதை யாரு கிரியேட் பண்ணாங்களோ அந்த ஆத்தரோட நேம் நீங்க என்ன பண்ணிக்கலாம், மென்ஷன் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒரு மெட்டா டேக் இருக்கு, என்ன அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா மெட்டா HTTP ஈக்குவல் டு ரெஃப்ரெஷ் கண்டென்ட் ஈக்குவல் டு 30 சொல்லிட்டு. ஸோ இந்த டேக் எதுக்கா அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா எவ்ரி 30 செகண்ட்ஸ் அதுவே உங்களோட பேஜ் என்ன பண்ணிருக்குன்னா ரெஃப்ரெஷ் பண்ணி கொடுத்துட்டே இருக்கும். ஓகே, ஸோ என்ன மாதிரியான இடத்துல யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, முன்னாடி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கிரிக்கெட் வெப்சைட் இருக்குன்னு வச்சுக்கோங்க, கிரிக்கெட் ஸ்கோர் ஓப்பன் பண்ணி வச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, அதுவே ஒரு 15 செகண்ட்ஸ்க்கு ஒரு டைம் இல்லை ஒரு 10 செகண்ட்ஸ் ஒன் டைம் என்ன பண்ணிட்டே இருக்கும், ரெஃப்ரெஷ் பண்ணிட்டே இருக்கும். ஏன் இது ரெஃப்ரெஷ் பண்ணிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, பின்னாடி ஒருத்தர் உட்கார்ந்து டேட்டா பேஸ்ல வந்து பால் பை பாலா அப்டேட் பண்ணிட்டு இருப்பார். அப்போ அவர் அப்டேட் பண்ண அந்த பால் அதுக்கு ஈக்குவலண்டான ரன்ஸ் இங்கே காமிக்கணும் அப்படின்னா ஒரு ரெக்வஸ்ட் போயிட்டு வந்தால் தான் என்ன பண்ண முடியும், காமிக்க முடியும். அப்போ இந்த பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணாங்க அப்படின்னா ஒரு ரெக்வஸ்ட் சென்ட் ஆகிட்டு வரும், போயிட்டு வரும். அப்போ அந்த புது அப்டேட்டான டேட்டா என்ன பண்ணும், அதை எடுத்துட்டு வரும். இது ஓல்டு டெக்னிக். இப்போ அந்த யூஸ் பண்ண இப்போ யாரும் அதை யூஸ் பண்றது இல்லை, அதுக்கு பதிலாக வேற ஒரு கான்செப்ட் தான் யூஸ் பண்றாங்க. அதை நம்ம ஆங்குலர் போகும்போது பார்க்க போறோம். ஓகே, முன்னாடி இப்படிதான் நடந்துட்டு இருக்கும். ஈவன் நீங்க ஒரு 2 பேர்கிட்ட சேட் பண்றீங்க அப்படின்னா கூட அந்த சேட் கூட பாத்தீங்கன்னா எவ்ரி 1 செகண்ட்ஸ் இல்லை ஒரு 2 செகண்ட்ஸ் ஒன்ஸ் என்ன ஆகிட்டே இருக்குன்னா ரெஃப்ரெஷ் ஆகிட்டே இருக்கும், பழைய சேட் நான் சொல்றது. ஓகேவா? ஸோ ஒரு ஷேர் மார்க்கெட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஷேர் மார்க்கெட்ல வந்து சம்திங் அவங்க அப்டேட் பண்ணிட்டே இருக்காங்க, அவங்க அப்டேட் பண்றதுலாம் நான் இங்கே காமிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா அந்த பேஜ் என்ன ஆகிட்டே இருக்கணும், எனக்கு ரெஃப்ரெஷ் ஆகிட்டே இருக்கும். இல்லை நீங்க ஓப்பன் பண்ணி வச்சுட்டு ஒரு 2 மணி நேரம் அப்படியே வச்சிருந்தீங்க அப்படின்னா அது 2 மணி நேரத்துக்கு முன்னாடி நீங்க என்ன ஓப்பன் பண்ணீங்கன்னா அதுதான் காமிச்சிட்டு இருக்கும். லேட்டஸ்ட் அப்டேட் காமிக்குமா, அதுல காமிக்காது. அப்போ எவ்ரி ஆஃப் செகண்ட்ஸ் ஒன்ஸ் இல்லை ஒரு பர்டிகுலர் செகண்ட்ஸ்க்கு நான் என்னோட பேஜ் ரெஃப்ரெஷ் பண்ணிட்டே இருக்கணும் அப்படின்னா இந்த டேக் நீங்க ஆட் பண்ணீங்கன்னா போதும், அதுவே என்ன பண்ணிக்கணும் உங்களுக்கு ரெஃப்ரெஷ் பண்ணி கொடுத்துரும். ஓகேவா? ரைட். ஸோ முன்னாடி சொன்ன மாதிரி இந்த விபோர்ட் அப்படிங்கிறது எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படின்னா மல்டிபிள் டிவைசஸ்ல உங்களோட அப்ளிகேஷன் வந்து ரெஸ்பான்சிவா டிஸ்பிளே ஆகணும் அப்படின்னா என்ன வேணும், மெட்டா நேம் ஈக்குவல் டு விபோர்ட். ஓகேவா? இது எல்லாமே நீங்க நைட் வீட்டில் போயிட்டு திருப்பி ஒரு டைம் பார்க்கணும், பார்த்தாதான் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும், இல்லைன்னா மறந்து போயிடும். ஓகேவா? நாளைக்கு வரும்போது எல்லாருமே இதை ஆன்சர் பண்ணணும், இது எதுக்கான்னு சொல்லிட்டு. ஓகேவா? ரைட். ஸோ நெக்ஸ்ட் ஹெட் செக்ஷன்ல இவ்வளவுதான் இருக்க போகுது. மெட்டா டேக்ஸ் கொஞ்சம் இருக்க போகுது, டைட்டில் இருக்க போகுது, டிஸ்கிரிப்ஷன் இருக்க போகுது. ஓகேவா? நெக்ஸ்ட் எதை நம்ம டேக்னு சொல்றோம், எதை நம்ம வந்து எலமெண்ட் சொல்றோம் அப்படிங்கிறத அந்த இடத்துல பார்க்க போறோம். ஓகே, ஸோ HTML பாத்தீங்க அப்படின்னா 2 டைப் ஆஃப் டேக்ஸ் இருக்கு. ஒன்று வந்து
செல்ஃப் க்ளோசிங் டேக், இன்னொன்று வந்து ஓப்பன் டேக் அண்ட் க்ளோசிங் டேக் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இப்போ இந்த டேக் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எங்கேயாவது நம்ம க்ளோஸ் பண்ணியிருக்குமா? இந்த மெட்டா டேக் எல்லாமே எங்கேயாவது க்ளோஸ் பண்ணியிருக்குமா? எங்கேயுமே பண்ணல. ஸோ இதுதான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா இட்ஸ் செல்ஃப் க்ளோசிங் டேக் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அந்த டேக் ஓப்பன் ஆனாலே அதுவே என்ன பண்ணிக்கிடும், க்ளோஸ் பண்ணிக்கிடும். முன்னாடி HTML4லலாம் எப்படி இருந்துச்சு அப்படின்னா இந்த செல்ஃப் க்ளோசிங் டேக்ல எண்ட்ல போயிட்டு நீங்க இந்த மாதிரி ஒரு ஸ்லாஷ் கொடுக்கணும். கொடுத்தாதான் என்ன ஆகும், அது க்ளோஸ் ஆன மாதிரி மீனிங். நீங்க எண்ட்ல இந்த ஸ்லாஷ் கொடுக்கல அப்படின்னா அது ப்ராப்பரா நீங்க க்ளோஸ் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். பட் HTML5ல இருந்து எதுக்காக அந்த க்ளோசிங் டேக் அது வேண்டாம், ஜஸ்ட் நீங்க க்ளோஸ் பண்ணாலே போதும், இதை நான் க்ளோசிங் டேக்னே எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க. இப்பெல்லாம் நீங்க யாருமே என்ன பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா லாஸ்ட்ல போயிட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்லாஷ் எல்லாம் போட வேண்டாம். எங்க இருந்து சொல்லிட்டீங்கன்னா HTML வெர்ஷன் 5ல இருந்து. 4லலாம் இப்படி க்ளோஸ் பண்ணி தான் இப்படிதான் நீங்க என்ன பண்ணணும், க்ளோஸ் பண்ணணும். ஸோ இது இந்த மாதிரியான டேக்ஸ் தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் செல்ஃப் க்ளோசிங் டேக்னு சொல்றோம். பட் இது வந்து செல்ஃப் க்ளோசிங் டேக் கிடையாது. ஓகே, இதுக்கு வந்து நம்ம தான் என்ன பண்ணணும், இந்த டேகை க்ளோஸ் பண்ணணும். ஏன் அப்படின்னா அப்போ எந்த மாதிரியான எலமெண்ட்ஸ் வந்து செல்ஃப் க்ளோசிங் டேக்கா இருக்கும், எந்த மாதிரியான எலமெண்ட்ஸ் வந்து ஓப்பன் டேக் அண்ட் க்ளோசிங் டேக்கா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு எலமெண்ட் குள்ள போயிட்டு, ஓகே, ஒரு எலமெண்ட் குள்ள போயிட்டு சம் டேட்டா வந்து நம்ம ஸ்டோர் பண்ண போறோம், ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து ஸ்டோர் பண்ண போறோம் அப்படின்னா அந்த எலமெண்ட்டுக்குன்னு ஒரு ஓப்பன் டேக் இருக்கும். அந்த டேக் எங்க க்ளோஸ் ஆகுங்கிறத ரெஃபர் பண்றதுக்காக என்ன இருக்கும், ஒரு க்ளோசிங் டேக் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த இடத்துல இதை க்ளோஸ் பண்ணவே இல்லைன்னு வச்சுக்கோங்க, நான் டைட்டில் இங்கே ஓப்பன் பண்ணியிருக்கேன், பட் எது வரைக்கும் என்னோட டைட்டில்னு சொல்லிட்டு ப்ரௌசர்கிட்ட சொல்லணும்ல, இதுதான் இது வரைக்கும் தான் என்னோட டைட்டில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். இல்லைன்னா அது என்ன பண்ணிக்கிறோம், இதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணி இது எல்லாமே அதோட டைட்டில்னு சொல்லிட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி, ரைட்? ஆமா, இங்க எங்க ஸ்டார்ட் ஆச்சோ அதுல இருந்து அவங்க அது ப்ரௌசர் நினைக்கும் அடுத்து க்ளோஸ் பண்ணுவாங்க, அடுத்து க்ளோஸ் பண்ணுவாங்க, அடுத்து க்ளோஸ் பண்ணுவாங்கன்னு வந்துகிட்டே இருக்கும். பட் எங்கேயா க்ளோஸ் பண்ணியிருக்குமா? பண்ணல. ஸோ இது இவ்வளவுதான் என்னோட டைட்டில். இந்த டைட்டில்ங்கிற டேக்கோட ஸ்கோப் வந்து இங்க ஸ்டார்ட் ஆகி இதோட முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சேவ் பண்றதுக்காக தான் என்ன இருக்கும், டைட்டில் டேக்லாம் இருக்கும். பட் இங்கெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த டேக்லயே நம்ம எல்லாமே சொல்லி முடிச்சிட்டோம், ரைட்? டேக் வெளியில வந்து ஏதாவது சொல்றோமா, நம்ம எதுவுமே கிடையாது. ஸோ இதுதான் செல்ஃப் க்ளோசிங் டேக். இது என்னது, ஓப்பன் டேக், இது க்ளோசிங் டேக். ஓகே, ஸோ எதுக்கெல்லாம் க்ளோசிங் டேக் வரும் அப்படிங்கிறத நம்ம தான் பார்க்க போறோம். பட் இப்போயே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் எந்த மாதிரி எலமெண்ட்ஸ்லாம் க்ளோசிங் டேக் வரும்னு சொல்லிட்டு, கரெக்டா? ஸோ ஒரு எலமெண்ட் குள்ள போயிட்டு சம் இன்ஃபர்மேஷன் பப்ளிஷ் பண்ண போறோம் அப்படின்னா அதுக்கு என்ன இருக்கும், க்ளோசிங் டேக் இருக்கும். ஓகே, ஒரு எலமெண்ட்டோட ஆட்ரிபியூட்ஸ்லயே நான் எல்லாம் சொல்லி முடிச்சிட்டேன் அப்படின்னா அதுக்கு என்ன இருக்காது, க்ளோசிங் டேக் இருக்காது. ஓகே, ரைட். ஸோ இது ஓப்பன் டேக், இது க்ளோசிங் டேக்னு சொல்றோம். அப்போ டேக்கும் எலமெண்ட்டும் ஒன்னான்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா ஆக்சுவலி நம்ம சொல்லும் போது ரெண்டையுமே மாத்தி மாத்தி தான் சொல்லுவோம். பட் ரியலா பாத்தீங்கன்னா ரெண்டுமே ஒண்ணு கிடையாது. ஓகேவா? இந்த டைட்டில்ங்கிறது ஓப்பன் டேக், இந்த க்ளோசிங் ஸ்லாஷ் டைட்டில்னு சொல்லி போட்டிருக்கோம்ல, இது வந்து க்ளோசிங் டேக். எப்பவுமே க்ளோசிங் டேக்ங்கிறது ஸ்லாஷ் போட்டு தான் போடணும். மறுபடியும் நீங்க இந்த இடத்துல போட்டீங்க அப்படின்னா ரெண்டு டைட்டில் டேக் போட்ட மாதிரி ஆயிடும். ஓகேவா? க்ளோசிங் டேக் எப்படி தான் சொல்லணும், ஸ்லாஷ் போட்டு தான் சொல்லணும். ஓகேவா? ரைட். ஸோ இது ஓப்பன் டேக், இது க்ளோசிங் டேக். ஒரு ஓப்பன் டேக் அண்ட் க்ளோசிங் டேக் உள்ளுக்குள்ள சம் கண்டென்ட் இருக்கு பாத்தீங்களா, இது எல்லாத்தையும் சேர்த்து சொல்றதுதான் எலமெண்ட். ஓகே, அப்ப டேக்ங்கிறது இட்ஸ் எ இண்டிவிஜுவல் திங். அந்த டேக் சம் கண்டென்ட் அண்ட் த க்ளோசிங் டேக்கோட சேர்த்து சொல்றோம் பாத்தீங்களா, அதுதான் என்ன, எலமெண்ட். அப்ப இந்த டைட்டில்ங்கிறது டேக், டைட்டில் வித் HTML5-intro ஸ்லாஷ் டைட்டில்னு சொல்லிட்டு இந்த ரெண்டையும் சேர்த்து சொல்றதா என்னது, இட்ஸ் எ எலமெண்ட். ஓகே, அதான் அந்த இடத்துல சொல்லியிருக்கிறேன். ஸோ பாருங்க, பேராகிராஃப்ங்கிறது ஒரு ஓப்பன் டேக், ஸ்லாஷ் பிங்கிறது ஒரு க்ளோசிங் டேக், அதுக்குள்ள கொஞ்சம் கண்டென்ட் வச்சுட்டு இந்த ரெண்டையும் சேர்த்து சொன்னோம் அப்படின்னா அதான் என்ன சொல்றோம், நம்ம எலமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். பட் சொல்லும் போது என்ன சொல்லுவோம்னா ரெண்டுமே மாத்தி மாத்தி தான் சொல்லிட்டு இருக்கோம். ஓகே, பட் ரியலா பாத்தீங்க அப்படின்னா இதுதான் டேக், இதுதான் என்ன, எலமெண்ட். ஓகே, ஸோ HTML வந்து நெஸ்டட் எலமெண்ட்ஸ்லாம் சப்போர்ட் பண்ணுமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா எஸ், சப்போர்ட் பண்ணும். நெஸ்டட்னா என்ன, ஆக்சுவலி நெஸ்டட் லூப் அப்படின்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல. நெஸ்டட்னா என்ன, ஒண்ணுக்குள்ள ஒண்ணு, அதான் என்ன நெஸ்டட் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப HTML எலமெண்ட்ஸ் வந்து என்ன சப்போர்ட் பண்ணுன்னு சொல்லிட்டீங்கன்னா நெஸ்டட் எலமெண்ட் சப்போர்ட் பண்ணும். அப்படின்னா மீனிங் என்ன, எலமெண்ட்னா என்ன தெரிஞ்சிருச்சு, நெஸ்டட்னா என்ன தெரிஞ்சிச்சுல. அப்ப நெஸ்டட் எலமெண்ட்ஸ்னா என்ன, ஒரு எலமெண்ட்ஸ்க்குள்ள இன்னொரு எலமெண்ட்ஸ் உங்களால என்ன பண்ண முடியும், கிரியேட் பண்ண முடியும். அப்படிதானே பண்ணியிருக்கிறோம். பாருங்க, ஹெட்டுங்கிற இந்த எலமெண்ட்குள்ள தான் இவ்வளவு எலமெண்ட்ஸ் என்ன பண்ணியிருக்கோம், நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த HTMLங்கிற எலமெண்ட்குள்ள தான் இவ்வளவு எலமெண்ட்ஸ் நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், கிரியேட் பண்ணியிருக்கோம். இதுக்கு மேல நம்ம கிரியேட் பண்ண போற எல்லா எலமெண்ட்ஸுமே எதுக்குள்ள தான் இருக்க போகுதுன்னா இந்த பாடிங்கிற எலமெண்ட்குள்ள தான் இருக்க போகுது. அப்ப HTMLங்கிறது கண்டிப்பா என்ன அக்செப்ட் பண்ணும், நெஸ்டட் எலமெண்ட் சப்போர்ட் பண்ணும். நெஸ்டட்ங்கிறது ஒண்ணுக்குள்ள ஒண்ணு, ஒரு எலமெண்ட்குள்ள இருந்து இன்னொரு எலமெண்ட்டை கிரியேட் பண்றது தான் என்ன சொல்றோம், நெஸ்டட் எலமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். ஓகேவா? சரி. ஸோ நெக்ஸ்ட்
என்ன பார்க்க போறோம்னு சொல்லிட்டீங்கன்னா ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்சதுதான் டிஃபரன்ஸ் பிட்வீன் சிமாண்டிக் அண்ட் நான் சிமாண்டிக் எலமெண்ட். சிமாண்டிக் எலமெண்ட் என்னன்னு சொல்லி பேசணும். both the developer and the browser can easily recognize what the element is going to do. இந்த எலமெண்ட் என்ன பண்ண போகுது அப்படிங்கிறத எலமெண்ட்டை பார்த்த உடனே ப்ரௌசருக்கும் தெரிஞ்சிடும், யூசருக்கும் தெரிஞ்சிடும். அதான் என்ன சிமாண்டிக் எலமெண்ட்ஸ். பட் நான் சிமாண்டிக் எலமெண்ட்ஸ்ங்கிறது அந்த எலமெண்ட்டை பார்த்த உடனே செர்டைனா உங்களால சொல்ல முடியாது இந்த எலமெண்ட்குள்ள இந்த இன்ஃபர்மேஷன் தான் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் டிவ்னு சொல்லி கொடுத்துருக்கோம். டிவ்னா என்ன, டிவிஷன். என்னோட பேஜ் வந்து சின்ன சின்னதாக நான் டிவைட் பண்றதுக்காக டிவி யூஸ் பண்ணியிருக்கேன். பட் டிவிக்குள்ள இதுதான் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு உங்களால ஃபிக்ஸாக சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. இமேஜஸ் வரலாம், ஆடியோ வரலாம், வீடியோ வரலாம், பேராகிராஃப் வரலாம், என்னனாலும் வரலாம். பட் இங்க பாத்தீங்க அப்படின்னா ஃபிக்ஸடா என்னால சொல்ல முடியும் இந்த எலிமெண்ட்ஸ்க்குள்ள கண்டிப்பா இதுதான் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் பி டேக், பேராகிராஃப் ஒரு 4-5 லைன் கண்டென்ட் டெக்ஸ்ட் தான் உள்ளுக்குள்ள இருக்க போகுது. H1 ஹெட்டிங் டேக், ஒரு ஹெட்டிங் தான் உள்ளுக்குள்ள இருக்க போகுது. ஹெட் டேக் பார்த்தோன்னே தெரிஞ்சிடும். ஹெட் டேக்ல என்னதான் இருக்க போகுதுன்னு சொல்லிட்டீங்கன்னா சம் மெட்டா டேக்ஸ், டைட்டில் அண்ட் டிஸ்கிரிப்ஷன், எக்ஸ்டர்னல் ஜாவாஸ்கிரிப்ட், internal JavaScript, external CSS and internal CSS. அதெல்லாம் என்னங்கிறத நான் சொல்றேன். ஓகே, சோ அதுதான் இந்த ஹெட் செக்ஷனுக்குள்ள இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு கண்டிப்பா நம்மளால சொல்ல முடியும்ல. அப்ப இது என்ன டேக்? இது சிமாண்டிக் எலிமெண்ட். என்ன எலிமெண்ட்? சிமாண்டிக் எலிமெண்ட். ஓகே, சோ நெக்ஸ்ட் பாடி டேக். பார்த்தோன்னே சொல்லிடலாம் இந்த பாடி டேக் உள்ள என்னோட ப்ரௌசர்ல டிஸ்ப்ளே பண்ண வேண்டிய எலிமெண்ட்ஸ் தான் இதுக்குள்ள என்ன பண்ண போறேன், நான் கிரியேட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் ஃபூட்டர், பாட்டம்ல இருக்கிற ஒரு போர்ஷனுக்கு தேவையான கண்டென்ட் தான் உள்ளுக்குள்ள இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ அதுதான் சிமாண்டிக் எலிமெண்ட்ஸ். நான் சிமாண்டிக் எலிமெண்ட்ஸ்ங்கிறது செட்டேனா உங்களால சொல்ல முடியாது இதுக்குள்ள இதுதான் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஸோ அதான் அந்த இடத்துல சொல்லியிருப்பேன் சிமாண்டிக் எலிமெண்ட்ஸும் நான் சிமாண்டிக் எலிமெண்ட்ஸ் என்ன டிஃபரன்ஸ். ஸோ இன்னும் கொஞ்சம் கூட பாருங்க. சிமாண்டிக் எலிமெண்ட்ஸ் ஃபார்ம் பார்த்தோன்னே சொல்லலாமா இதுக்குள்ள என்ன இருக்க போகுது அப்படின்னா கொஞ்சம் இன்புட் எலிமெண்ட்ஸ் அண்ட் சம் பட்டன்ஸ் தான் இருக்க போகுது. டேபிள் பார்த்தோன்னே சொல்லலாம் உள்ளுக்குள்ள சம் ரோஸ் அண்ட் காலம்ஸ் தான் இருக்க போகுது. ஆர்டிகிள் பார்த்தோன்னே சொல்லலாம் உள்ளுக்குள்ள ஒரு ஆர்டிகிள் தான் என்ன பண்ண போறேன், நான் கிரியேட் பண்ண போறேன். பட் நான் சிமாண்டிக் எலிமெண்ட்ஸ் பாருங்க டிவ்னு இருக்கு, ஸ்பேன் இருக்கு. சொல்ல முடியுமா செட்டேனா இதுக்குள்ள இதான் வரும்னு சொல்லிட்டு? சொல்ல முடியாது. ஸோ புரியுதா சிமாண்டிக் எலிமெண்ட்ஸ் என்ன, நான் சிமாண்டிக் எலிமெண்ட்ஸ் சொல்லிட்டு. ரைட். ஸோ நெக்ஸ்ட் ஒரு எலமெண்ட்டை வந்து HTML-ல நம்ம இந்த இடத்துல ரெண்டா வந்து ஸ்ப்ளிட் பண்றோம். நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. CSS-ல இருந்து நமக்கு தேவைப்படும். ஓகே, CSS படிக்கும்போது இது நம்மளுக்கு தேவைப்படும். ஸோ ரெண்டு கேட்டகரியா என்ன பண்றோம், ஒரு எலமெண்ட்ஸ் வந்து நம்ம டிவைட் பண்றோம். ஒன்னு என்னன்னு சொல்லிட்டீங்கன்னா பிளாக் லெவல் எலமெண்ட், இன்னொன்னு என்னன்னு சொல்லிட்டீங்கன்னா இன்லைன் எலமெண்ட். ஓகே, எலமெண்ட்ஸ் நம்ம பார்த்தோம்ல. ஆமா, அந்த எலமெண்ட்ஸ் வந்து நம்ம ரெண்டா வந்து ஸ்ப்ளிட் பண்றோம். ஒன்னு பிளாக் லெவல் எலமெண்ட், இன்னொன்னு என்ன இன்லைன் எலமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, நல்லா பார்த்துக்கோங்க. இதெல்லாம் நம்ம பிளாக் லெவல் எலமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். இது போக இன்னும் நிறைய இருக்கு. ஸோ இந்த மாதிரியான எலமெண்ட்ஸ்லாம் ஒரு இன்லைன் எலமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். ஓகே, ஸோ பிளாக் லெவல் எலமெண்ட்டுக்கும் இன்லைன் எலமெண்ட்ஸ்க்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் திங் பிளாக் லெவல் எலமெண்ட் அப்படிங்கிறது ஆல்வேஸ் இட் வில் ஸ்டார்ட் இன் அ ஃப்ரெஷ் நியூ லைன். நான் இங்க சொல்லியிருக்கேன் எல்லாமே. ஓகே, பிளாக் லெவல் எலமெண்ட்ங்கிறது எப்பவுமே ஒரு புது லைன்ல தான் என்ன ஆகும், அது ஸ்டார்ட் ஆகும். நீங்க அடுத்தடுத்த லைன்ல எழுதினா கூட அது ஒரு ப்ரௌசருக்கு வரும்போது எப்பதான் வரும்னு சொல்லிட்டீங்கன்னா ஒரு புது லைன்ல தான் அது வரும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க பாருங்க பிளாக் லெவல் எலமெண்ட்ல என்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கோம், டிவ் பேராகிராஃப் சொல்லி கொடுத்துருக்கோம்ல. இப்போ நான் ப்ரௌசர்ல போயிட்டு இப்போ இந்த டிவ் பேராகிராஃப்லாம் எங்க எழுதணும், ஹெட் செக்ஷன்லயா பாடி செக்ஷன்லயா? பாடி செக்ஷன், ரைட். ஸோ இப்போ இதுக்குள்ள போயிட்டு நான் ஒரு டிவ் போடுறேன், போட்டு டிவ் 1 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஓகே, இதுக்கு பக்கத்திலேயே போயிட்டு நான் இன்னொரு டிவ் கிரியேட் பண்ணி div 2 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த divங்கிறது இட்ஸ் a block level element. ஓகே, இது ஏன் block level element அப்படின்னு சொல்லி சொல்றோம் அப்படின்னா ஆல்வேஸ் இட் will start in a fresh new line. ஃபர்ஸ்ட் திங் எப்பவுமே ஒரு புது லைன் தான் ஸ்டார்ட் ஆகும். அது ஏன் புது லைன்ல ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா இந்த பிளாக் லெவல் எலமெண்ட் அப்படிங்கிறது இதுக்கு பேரண்ட் யாரோ, ஓகே இந்த எலமெண்ட்டுக்கு பேரண்ட் யாரோ அவங்களுக்கு என்ன வித் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க, அந்த பேரண்ட்டுக்கு என்ன வித் வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்களோ என்டையர் 100% வித் அது அப்படியே எடுத்துக்கும். அதான் என்ன பிளாக் லெவல் எலமெண்ட். இப்போ இந்த டிவுக்கு பேரண்ட் யாரு, பாடி டேக். இதுதானே இந்த டிவுக்கு பேரண்ட் யாரு, பாடி டேக். இந்த பாடி டேக்கு இப்போ ரெண்டு சைல்டு இருக்கு. ரெண்டுமே என்னன்னு சொல்லிட்டீங்கன்னா இந்த ஒரு டிவ் அண்ட் இந்த ஒரு டிவ். அப்போ இந்த டிவுக்கு பேரண்ட் யாருன்னு சொல்லிட்டீங்கன்னா பாடி டேக். பாடி டேக்கோட ஸ்கோப் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இந்த லெஃப்ட் கார்னர்ல ஸ்டார்ட் பண்ணி இந்த ரைட் கார்னர்ல முடிச்சிருக்கோம்ல, இதுதான் இதோட ஸ்கோப். ஓகே, அப்போ இந்த என்டையர் ஹரிசாண்டல் 100% வித் யார் கொடுத்துருக்கோம், நம்மளுக்கு பாடி டேக் கொடுத்துருக்கோம். இன்னும் நம்ம CSS வச்சுலாம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணல. கரெக்டா? அப்போ அது 100% வித் என்ன பண்ணிருக்கோம், அது அவைலபிள் ஹரிசாண்டல் 100% வித் அதுவே எடுத்து வந்துருக்கும். அப்போ இந்த டிவ் என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா இது ஒரு பிளாக் லெவல் எலமெண்ட் சொல்லி பேசணும்ல. அப்போ இதுக்கு பேரண்ட்டுக்கு நீங்க என்ன வித்து கொடுத்துருக்கீங்களோ அதே அவைலபிள் ஹரிசாண்டல் 100% வித் அதுவும் என்ன பண்ணிக்கிறோம், எடுத்துக்கிறோம். அப்போ இந்த ஒரு டிவ் வந்து எனக்கு 100% வித் எடுத்துருச்சு.
அப்ப இன்னொரு டிவ் போட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா அது எங்க தான் வரும், எனக்கு அடுத்த லைன்ல தான் வரும். அதனாலதான் என்ன நடக்குது அப்படின்னா, நான் பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு செக் பண்ணி பார்த்தேன்னு வச்சுக்கோங்க, எனக்கு என்ன கிடைச்சிருச்சு, அடுத்த லைன்ல கிடைச்சிருக்கு. ஓகே, இது எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அப்படியே அதுக்கு மேல வச்சு ரைட் கிளிக் பண்ணுங்க. ஓகே, அந்த டேக் மேல வச்சுட்டு ரைட் கிளிக் பண்ணுங்க. ரைட் கிளிக் பண்ணிட்டு இன்ஸ்பெக்ட் அப்படின்னு சொல்லி கொடுங்க. ஓகேவா, கொடுத்தீங்க அப்படின்னா இந்த பக்கம் ஒரு பாக்ஸ் மாடல் ஒன்று கிடைச்சிருக்கு. ஓகே, இந்த ப்ளூ கலர் தான் அதோட கண்டென்ட் வித். பாருங்க எவ்வளவு வித் எடுத்துருச்சு, தெரியுது பாருங்க. இந்த ப்ளூ கலர் அங்க மேல தெரியுது பாருங்க, எவ்வளவு வித் எடுத்துருச்சு, 100% வித் எடுத்துருச்சு. அப்புறம் அடுத்த லைன் வர அடுத்த எலமெண்ட் போட்டோம்னா அதுக்கு ஆட்டோமேட்டிக்கா எங்க தான் வரும், எனக்கு அடுத்த நியூ லைன் தான் வரும். பிளாக் லெவல் எலமெண்ட் இது the first thing, it will take the available horizontal 100% width. சப்போஸ் இந்த பாடி டேக்கு நீங்க வித்தை வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க. ஓகே, வித்து வந்து நான் ஃபுல்லா கொடுக்கல, நான் பாதி மட்டும் கொடுத்துக்கிறேன் அப்படின்னு வச்சீங்கன்னா, இதுக்கு என்ன வித்தை கொடுத்தீங்களோ அந்த வித்தை தான் இது எடுத்துக்க முடியும். அதோட பேரண்ட்டை தாண்டி இதால வெளியில் போக முடியாது. ஏன்னா அதுக்குள்ளதானே ஒரு கண்டெய்னர் இருக்கு. ஒரு டிஃபன் பாக்ஸ் பாருங்க, ஃபர்ஸ்ட் ஒரு பெரிய பாக்ஸ் இருக்கும், அதுக்கடுத்து என்ன வரும், ஒரு சின்ன பாக்ஸ், அதுக்கடுத்து ஒரு சின்ன பாக்ஸ். அது எல்லாமே அதோட கண்டெய்னர், அதோட சைல்ட்ஸ். ஓகே, அப்போ அதோட லிமிட் வந்து அதை தாண்டி என்ன போக முடியாது, வெளியில போக முடியாது. அப்போ இதுக்கு அடுத்து நீங்க என்ன கிரியேட் பண்ணாலும் இதுக்கு என்ன வித்து கொடுத்தீங்களோ அதே வித்தை தான் பை டிஃபால்ட் இது என்ன பண்ணிக்கிடும், எடுத்துக்கும். ஓகேவா, அதனாலதான் நான் கொடுத்தோம்னா எனக்கு அடுத்த ஃப்ரெஷ் நியூ லைன்ல வருது. அப்போ பிளாக் லெவல் எலமெண்ட்ங்கிறது ஃபர்ஸ்ட் திங் என்ன பண்ணுது, இட் வில் டேக் அவைலபிள் ஹரிசாண்டல் 100% width. ஓகே, அண்ட் ஆல்சோ ஆல்வேஸ் இட் வில் ஸ்டார்ட் இன் ஃப்ரெஷ் நியூ லைன். ஏன் நியூ லைன் போதும் புரியுது இல்ல? ஓகேவா, எப்பவுமே ஒரு புது லைன்ல தான் இருக்கும் ஸ்டார்ட் ஆகும். ஈவன் பாருங்க, நான் ஒரு பேராகிராஃப் போடுறேன்னு வச்சுக்கோ, இதுல போயிட்டு P1 சொல்லி போட்டிருக்கேன். இன்னொரு பேராகிராஃப் போயிட்டு நான் P2 சொல்லி கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ பேராகிராஃப்ங்கிறது இட்ஸ் பிளாக் லெவல் எலமெண்ட். ஸோ போய் செக் பண்ணி பார்த்தோம்னா ரெண்டும் என்ன ஆயிடுச்சு, எனக்கு அடுத்தடுத்த லைன்ல கிடைச்சிருக்கு. ஓகே, பட் இங்க ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் பாருங்க. இதுக்கு ஏதாவது ஸ்பேஸ் இருக்கா, ஸ்பேஸ் இல்லை. பட் இதுக்கு பாருங்க என்ன கிடைச்சிருக்கு, ஒரு ஸ்பேஸ் கிடைச்சிருக்கு. ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, பை டிஃபால்ட்டாவே எல்லா ப்ரௌசருமே பேராகிராஃப் அப்படின்னு வச்சுக்கோங்க, அதுக்கு மேல கொஞ்சம் ஸ்பேஸ், கீழே கொஞ்சம் ஸ்பேஸ், ஸ்டைல்ஸ் என்ன பண்ணிடும், அதுவே அப்ளை பண்ணிடும். ஓகே, அது எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, மறுபடியும் இந்த டேப் எப்படி ஓப்பன் பண்ணணும்னு வச்சுக்கோங்க, உங்க பேஜில் வச்சு கிளிக் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணுங்க. ஓகே, ரைட் கிளிக் பண்ணிட்டு இன்ஸ்பெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெனு இருக்கும், அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இப்படி ஒரு டேப் என்ன ஆயிருக்கும், ஓப்பன் ஆயிருக்கும். ஸோ இதெல்லாமே நம்ம ஜாவாஸ்கிரிப்டுக்காக யூஸ் பண்ண போறோம். ஓகே, HTML CSS பொறுத்த வரைக்கும் இந்த ஃபர்ஸ்ட் ஒன்று தான் யூஸ் பண்ணுவோம். நான் இப்போ இந்த எலமெண்ட் மேல கர்சரை எடுத்துட்டு கொண்டு போய் இந்த பாக்ஸ் மாடல் பார்க்கணும் அப்படின்னா இந்த ஆரோ இருக்கு பார்த்தீங்களா, இந்த ஆரோ கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்கன்னா அந்த ஆரோ எனபிள் ஆயிடும் உங்களுக்கு. இப்போ மவுஸ் எடுத்துட்டு கொண்டு போயிட்டு அந்த எலமெண்ட் மேல எடுத்துட்டு போனீங்க அப்படின்னா எடுத்துட்டு போயிட்டு ஒரு கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணீங்கன்னா அதோட ஸ்டைல்ஸ் உங்களால் என்ன பண்ண முடியும், பார்க்க முடியும். ஓகேவா, இதை எடுத்துட்டு கொண்டு போய் இதை கிளிக் பண்ணீங்கன்னா ஆக்டிவேட் ஆகிடும். ஆக்டிவேட் ஆகிட்டு எந்த எலமெண்ட்டோட பாக்ஸ் மாடல் நீங்க பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த எலமெண்ட் மேல போயிட்டு கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அதோட ஸ்டைல்ஸ் வந்து இங்க உங்களால பார்க்க முடியும். பாருங்க, நம்ம பேராகிராஃப் ஏதாவது இது வரைக்கும் CSS எழுதணுமா, எதுவுமே எழுதல. பட் ப்ரௌசரே ஒரு CSS எழுதி வச்சிருக்கு பாருங்க. ப்ரௌசர் என்ன பண்ணிருக்கு, ஒரு CSS எழுதி வச்சிருக்கு. இதோட பாக்ஸ் மாடல் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க பாருங்க. கண்டென்ட் ப்ளூ கலர், என்னது அது, கண்டென்ட் வித் ஹைட் அண்ட் வித். இப்போ பாத்தீங்க அப்படின்னா எனக்கு என்டையர் ஹரிசாண்டல் 100% வித் எடுத்துக்கிச்சு. பிகாஸ் பேராகிராஃப்ங்கிறது இட்ஸ் பிளாக் லெவல் எலமெண்ட். அப்படியே பாருங்க, இந்த மேல கொஞ்சம் ஸ்பேஸ், கீழே கொஞ்சம் ஸ்பேஸ் வந்துச்சுல்ல, அது எப்படி வந்துச்சு அப்படின்னா அவங்க பாருங்க மார்ஜின்ல சொல்லியிருக்காங்க. இது மார்ஜின் டாப், இது மார்ஜின் ரைட், இது மார்ஜின் பாட்டம், இது மார்ஜின் லெஃப்ட். மார்ஜின் ரைட் அண்ட் லெஃப்ட் அவங்க வேல்யூ எதுவுமே கொடுக்கல. அதனாலதான் எனக்கு இந்த பக்கமும் ஸ்பேஸ் இல்லாம அப்படியே என்ன ஆயிருக்கு, எனக்கு கார்னர்ல ஸ்டார்ட் ஆயிருக்கு. பட் ப்ரௌசர் வரும்போதே அது என்ன பண்ணிருச்சு அப்படின்னா, கூகுள் குரோம் வந்து பேராகிராஃப்னு ஒரு எலமெண்ட்டுக்கு நான் மார்ஜின் 20 px ஸ்பேஸ் கொடுத்துட்றேன், பாட்டம் 20 px ஸ்பேஸ் கொடுத்துட்றேன். இந்த இடத்துல 20 px அப்படிங்கிறது நீங்க ப்ரௌசர்ல ஒரு சின்ன சின்ன டாட்டா வச்சீங்க அப்படின்னா 20 டாட்ஸ் வைக்கிறதுக்கு எவ்வளவு ஸ்பேஸ் எடுக்குமோ அதான் 20 px அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஓகே, ஸோ தெரியுதா, நான் அந்த இடத்துல ப்ரௌன் கலர் மேல கர்சர் வச்சேன் அப்படின்னா அந்த ப்ரௌன் கலரோட ஸ்பேஸ் என்னன்னு சொல்லி காமிப்பாரு. அப்போ இந்த பேராகிராஃப் மேலே இவ்வளவு ஸ்பேஸ், கீழே இவ்வளவு ஸ்பேஸ், அதுவே என்ன பண்ணிடுச்சு உங்களுக்கு கிரியேட் பண்ணி கொடுத்துருச்சு. இது பை டிஃபால்ட்டா இன்பில்ட்டா கொடுத்தது, சேஞ்ச் பண்ணா சேஞ்ச் பண்ணலாம் நம்ம. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் நான் இதுலயே போயிட்டு இந்த இடத்துல வச்சுட்டு, ஓகே பேராகிராஃப் தான் டச் பண்ணியிருக்கேன், அதனால இந்த இடத்துல வச்சுட்டு எனக்கு மார்ஜின் வந்து டாப் வந்து எனக்கு 20 px வேண்டாம், எனக்கு வந்து 30 px வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா இதுலயே போயிட்டு மார்ஜின் என்னன்னு சொல்லி பேசணும், டாப். ஓகே, செலக்ட் பண்ணிட்டு ஒரு டேப் அடிச்சீங்கன்னா எனக்கு இந்த பக்கம் போயிட்டு 30 px அப்படின்னு சொல்லி கொடுத்தோம்னா ஸ்பேஸ் பாருங்க இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. சரிதா, 20 px அந்த இப்போ எப்படி ஆயிடுச்சு,
30px மாறிடுச்சு. பட் இது எல்லாமே என்ன அப்படின்னா இப்படி கொடுத்தா எப்படி வருங்கிறத நீங்க ப்ரௌசர்ல பாத்துக்கலாம். நம்ம இன்னும் ஃபைல்ல போய்லாம் எழுதல. ஓகே, ஜஸ்ட் நீங்க ஸ்டைல வந்து டைரக்டா அதுல எழுதுறதுக்கு முன்னாடி இதுல ஒரு டைம் இப்படி கொடுத்தா எப்படி வரும்னு சொல்லி பார்த்துட்டு ஓகே இன்னும் இது எனக்கு பத்தல அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா இதுல கர்சர் வச்சுட்டு அப்படி அப்பேரோ ப்ரெஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒன்னு ஒன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். டவுனாக ப்ரெஸ் பண்ணீங்கன்னா ஒன்று ஒன்றா என்ன ஆகிட்டே இருக்கும், கம்மியாகிட்டே இருக்கும். ஓகே, அப்படியே கூட்டுறீங்க. ஓகே, இந்த ஸ்பேஸ் எனக்கு கரெக்டாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா இதுக்கப்புறம் நீங்கள் போய் ஸ்டைலில் என்ன பண்ணிக்கலாம், இதை அப்ளை பண்ணிக்கலாம். ஸ்டைல்லாம் எப்படி எழுதணுங்கிறது உங்களுக்கு தனியாக கிளாஸ் இருக்குது, அப்போ பார்ப்போம். ஓகே, இப்போதைக்கு நம்ம HTML தான் பார்த்துட்டோம். ஓகேவா? ஸோ புரியுதா பிளாக் லெவல் எலிமெண்ட்னு சொல்லிட்டு? ஸோ 2 திங்ஸ் பார்த்தோம் பிளாக் லெவல் எலிமெண்ட். என்னெல்லாம்? ஒன்று ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன, ஆல்வேஸ் இட் வில் ஸ்டார்ட் இன் ஃப்ரெஷ் நியூ லைன். இன்னொன்று 100% வித் அதுவே என்ன பண்ணிக்கணும், ஆட்டோமேட்டிக்கா எடுத்துக்கிடும். ஓகே, ஸோ சம் பிளாக் லெவல் எலிமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வரும்போதே டாப் அண்ட் மார்ஜினோட வரும். இப்போ பார்த்தோம்னா பேராகிராஃப் வரும்போது எப்படி வந்துச்சு, சம் டாப் அண்ட் பாட்டம் மார்ஜின்ஸ். எல்லா எலிமெண்ட்ஸும் இல்லை, சம் எலிமெண்ட்ஸ். பட் இன்லைன் எலிமெண்ட் அப்படின்னா இதுல எதுவுமே கிடையாது. இதுக்கு அப்படி ஜஸ்ட் ஆப்போசிட் தான் என்ன, இன்லைன் எலிமெண்ட். ஸோ இன்லைன் எலிமெண்ட்டுங்கிறது ஜஸ்ட் ஆப்போசிட்னா இப்போ நீங்க சொல்லிடலாம், ஆல்வேஸ் ஒரு புது லைன்ல ஸ்டார்ட் ஆகுமான்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஆகாது. அது ஆச்சுன்னா இது என்ன ஆகாது, ஆகாது. அப்படி ஜஸ்ட் ஆப்போசிட் தானே. ஸோ பிளாக் லெவல் எலிமெண்ட் ஒரு புது லைன்ல ஸ்டார்ட் ஆகுனா இது என்ன பண்ணாது, புது லைன்ல ஸ்டார்ட் ஆகாது. பிளாக் லெவல் எலிமெண்ட் என்ன பண்ணிச்சு, அவைலபிள் ஹரிசாண்டல் 100% வித் இன்லைன் எலிமெண்ட் அவ்வளவு தூரத்துக்கு எடுத்துக்கிட்டாது. இன்லைன் எலிமெண்ட்ல நீங்க என்ன கண்டென்ட் சொல்லியிருக்கீங்களோ அந்த கண்டென்ட்டுக்கு என்ன வித் வேணுமோ அதை மட்டும் தான் அது எடுத்துக்கும். அதனாலதான் அது என்ன பண்ணல அப்படின்னா புது லைன்ல ஸ்டார்ட் ஆகுது. ஏன்னா அந்த பக்கம் ஸ்பேஸ் இருக்குல்ல, அதனால அது பக்கத்து ஸ்பேஸ்ல என்ன பண்ணிட்டு வரும், அது ஆட் பண்ணிட்டு வரும். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, நான் ஒரு இன்லைன் எலிமெண்ட் காமிக்கிறேன். ஒரு ஸ்பேன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டேன். ஸ்பேன் அப்படிங்கிறது ஒரு சின்ன எலிமெண்ட். அது ஓகே, ஒரு 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 லைன்ல ஒரு டேட்டா நீங்க ப்ரௌசருக்கு எடுத்துட்டு போகணும் அப்படின்னா அந்த ஸ்பேன் வழியா நீங்க எடுத்துட்டு போகலாம். ஓகே, ஸோ இதுக்குள்ள போயிட்டு நான் ஸ்பேன் 1 அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன். மறுபடியும் நான் இன்னொரு ஸ்பேன் கிரியேட் பண்றேன். ஃபார் எக்ஸாம்பிள் அடுத்த லைன்ல போயிட்டு ஸ்பேன் 2 அப்படின்னு சொல்லி போட்டேன். இப்போ இந்த ஸ்பேன் 1 and 2 வந்து எனக்கு அடுத்தடுத்த லைன்ல வருமா, ஒரே லைன்ல வருமா? ஒரே லைன்ல தான் வரும். ஏன்னா ஸ்பேனுங்கிறது இட்ஸ் அ இன்லைன் எலிமெண்ட். ஸோ இன்லைன் எலிமெண்ட்ங்கிறது எல்லாம் ஸ்டார்ட் ஆகாது, ஒரு புது லைன்லாம் ஸ்டார்ட் ஆகுது. இட் வில் சிட் நெக்ஸ்ட் டு ஈச் அதர். அது ஒரு ஸ்பேஸ் இருக்கிற வரைக்கும் அந்த ஸ்பேஸ் ஆக்குபை பண்ணதான் என்ன பண்ணும், இது ட்ரை பண்ணும். ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இது அவைலபிள் ஹரிசாண்டல் 100% வித்தை எடுத்துக்கல. அந்த கண்டென்ட்டுக்கு என்ன வேணுமோ அந்த வித்தை தான் என்ன பண்ணியிருக்கும், எடுத்துருக்கும். இந்த ஸ்பேன் 1க்கு என்ன வித்து வேணுமோ அதுதான் இது எடுத்துருக்கும். இந்த ஸ்பேன் 2க்கு என்ன வித்து வேணுமோ அதான் எடுத்துருக்கும். பாருங்க, நான் ப்ரௌசர்ல போயிட்டு பேஜை ரெஃப்ரெஷ் பண்றேன். எனக்கு அடுத்தடுத்த லைன்ல வரல, எப்படி வந்திருக்காது, ஒரே லைன். இப்போ இந்த ஸ்பேன் 1ஓட வித்து என்னன்னு சொல்லிட்டு நான் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஆரோ இருக்கு பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணிட்டு எதுக்கு மேலே போறேன், ஸ்பேன் மேலே 1 மேலே வச்சுட்டு ஒரு கிளிக் பண்றேன். கிளிக் பண்ண அதோட பாக்ஸ் மாடல் எனக்கு இங்கே கிடைச்சிச்சு. இப்போ இந்த ப்ளூ கலர் தான் என்னன்னு சொல்லி பார்த்தோம், கண்டென்ட் வித். ஓகே, உங்களோட கண்டென்ட்டோட வித் தான் என்ன, ப்ளூ கலர். இது பேடிங், இது பார்டர், இது மார்ஜின். அப்போ இந்த ப்ளூ கலர் மேலே மவுஸ் ஓவர் பண்ணோம்னா இந்த கண்டென்ட்டுக்கு என்ன வித்து வேணுமோ அந்த வித்து தான் அது என்ன பண்ணியிருக்கு, எடுத்துருக்கு. அப்போ அதுக்கு அடுத்து ஸ்பேஸ் இருக்கிறதுனால அடுத்தடுத்த இன்லைன் எலிமெண்ட்ஸ் அங்கேயே என்ன ஆயிடுச்சு, உங்களுக்கு கிடைச்சிருச்சு. புரியுதா? ஓகே, அப்போ இன்லைன் எலிமெண்ட்ங்கிறது எப்பவுமே புது லைன்ல என்ன ஆகாது, ஸ்டார்ட் ஆகும். 100% வித்து எடுத்துக்குமான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எடுத்துக்கிறாரு. கண்டென்ட்டுக்கு என்ன வித்து வேணுமோ அதான் எடுத்துக்கும். சரியா? அப்போ ஸ்பேன் 1 ஸ்பேன் 2. இப்போ ஸ்பேன் 2 பக்கத்துல நமக்கு இடம் இருக்கா, ஸ்பேன் 2க்கு அடுத்து இடம் இருக்கா இல்லையா, இடம் இருக்கு. ஏன்னா அது ஸ்பேன் 2ங்கிற கண்டென்ட்டுக்கு என்ன வித்து வேணுமோ அதானே எடுத்திருக்கும். அப்போ ஸ்பேன் 2க்கு அடுத்து என்ன இருக்கு, இடம் இருக்கு. ஸோ இடம் இருக்கு அப்படிங்கிறதுனால நான் அடுத்து என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு பேராகிராஃப் டேக் போட்டு P3ன்னு சொல்லி போடுறேன். ஓகே, இப்போ சொல்லுங்க, இந்த P3ங்கிறது ஸ்பேன் 2 பக்கத்துல வருமா இல்லாட்டி புது லைன்ல வருமா, புது லைன்ல வருமா பக்கத்துல வருமா, நியூ லைன். நான் பேராகிராஃப்ங்கிறது என்ன எலிமெண்ட், பிளாக் லெவல் எலிமெண்ட். பிளாக் லெவல் எலிமெண்ட்ங்கிறது ஆல்வேஸ் இட் வில் ஸ்டார்ட் இன் a fresh நியூ லைன். இடம் இருந்தாலும் நான் அங்கெல்லாம் போக மாட்டேன், நான் புது லைன்ல தான் வரும்னு சொல்லிட்டு தான் இங்க தான் வரும், புது லைன்ல தான் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, P3 கொடுத்தோம் அப்படின்னா இங்க வந்துச்சு எனக்கு P3. இது ஒரு பிளாக் லெவல் எலிமெண்ட் அப்படின்னால இதுக்கு பை டிஃபால்ட்டாக ப்ரௌசர் என்ன பண்ணிச்சுன்னா மார்ஜின் ஆட் பண்ணிடுச்சு. எந்த ஒரு இன்லைன் எலிமெண்ட்டுக்கும் ப்ரௌசர் பை டிஃபால்ட்டாக மார்ஜினும் டாப்போ பாட்டமோ அது என்ன பண்ணாது, ஆட் பண்ணாது. அப்படியே ஒட்டிட்டு தான் வரும். நீங்க அடுத்த லைன்ல போட்டா கூட ரெண்டும் சேர்ந்து எப்படி இருக்கும், ஒட்டிட்டு தான் வரும். அப்போ அதுக்கெல்லாம் நம்ம ஸ்பேஸ் கொடுக்கணும் அப்படின்னா அதுதான் எது வழியா கொடுக்க போறோம், நம்ம CSS வழியா கொடுக்க போறோம். எனக்கு ரெண்டும் ஒட்டிட்டு இருக்கு, அவ்வளவு தூரம்லாம் வேண்டாம், லெஃப்ட்ல இருந்து இவ்வளவு தூரம் தள்ளி வைங்க, பாட்டம் இருந்து தள்ளி வைங்க அப்படின்னா அது எல்லாமே எது வழியா பண்ண போறோம், நம்ம CSS வழியா. HTML மட்டும் வச்சுட்டு உங்களால என்ன பண்ண முடியாது அப்படின்னா ப்ராப்பரா ஒரு பேஜை வந்து உங்களால அலைன் பண்ண முடியாது. ஓகே, அந்த அலைன்மெண்ட்ஸ், கலர்ஸ்,
இதெல்லாம் பண்ணணும்னு நினைச்சோம் அப்படின்னா அதுக்கு தான் என்ன வேணும், சிஎஸ்எஸ் வேணும். HTML வந்து சொல்ல வேண்டாம், சிஎஸ்எஸ். ஓகேவா? ஸோ HTML வந்து ஜஸ்ட் இந்த ஸ்ட்ரக்சர், வெப் ஸ்ட்ரக்சரை கிரியேட் பண்றதுக்கு மட்டும் தான் என்ன பண்ண போறோம், யூஸ் பண்ண போறோம். அந்த ஸ்ட்ரக்சரை ப்ராப்பரா அலைன்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா சிஎஸ்எஸ் வேணும். ஓகேவா? ரைட். ஸோ புரியுதா? இன்லைன் எலிமெண்ட்னா என்ன, பிளாக் கலர் எலிமெண்ட்னு சொல்லிட்டு இதுக்கடுத்து சொல்லிடுவீங்களா இதெல்லாம் இன்லைன் எலிமெண்ட், பிளாக் கலர் எலிமெண்ட் சொல்லிட்டு. ஓகே, ஸோ இந்த இடத்துல கொஞ்சம் லிஸ்ட் கொடுத்துருக்கேன் இதெல்லாம் இன்லைன் எலிமெண்ட், பிளாக் கலர் எலிமெண்ட் சொல்லிட்டு. ஸோ div, paragraph, H1ல இருந்து H6 வரைக்கும் ஹெட்டிங் டேக், இந்த ஃபார்ம், டேபிள் இதெல்லாமே என்ன, பிளாக் கலர் எலிமெண்ட். இமேஜ், ஆங்கர் டேக், ஸ்பேன், எல்லா இன்புட் எலிமெண்ட்ஸ் இதெல்லாமே என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இன்லைன் எலிமெண்ட். ஓகே, ஸோ ஆட்ரிபியூட்னா என்னன்னு சொல்லி பார்த்தோம். வாட் இஸ் ஆட்ரிபியூட்? Additional information of the element. ஓகே, attributes அப்படிங்கிறது எப்பவுமே எதுல தான் வரும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஓப்பன் டேக்ல வருமா, க்ளோசிங் டேக்ல வருமா? ஓப்பன் டேக்ல தான் வரும். இந்த டேக்கை ஃபாலோ பண்ணி தான் வரும். ஓகே, ஒரு எலிமெண்ட்ல எத்தனை ஆட்ரிபியூட்ஸ் ஆட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அந்த எலிமெண்ட்ஸ் என்னென்ன ஆட்ரிபியூட்லாம் அக்செப்ட் பண்ணுமோ அவ்வளோ ஆட்ரிபியூட்ஸ் நீங்க என்ன பண்ணிக்கலாம், ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்க, இந்த மெட்டா அப்படிங்கிற இந்த டேக்கு எத்தனை ஆட்ரிபியூட் ஆட் பண்ணியிருக்காங்க, 2 ஆட்ரிபியூட் ஆட் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ இது ஒரு ஆட்ரிபியூட், இது ஒரு ஆட்ரிபியூட். ஸோ இந்த ஆட்ரிபியூட்டோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டீங்கன்னா ஆட்ரிபியூட் நேம் ஈக்குவல் டு த வேல்யூ. ஓகே, ஸோ இன்னும் கொஞ்சம் ஆட்ரிபியூட்ஸ் இருக்கு. அது என்ன சொல்ல பார்த்தீங்கன்னா ஆட்ரிபியூட் நேம் மட்டும் தான் இருக்கும், வேல்யூ இருக்காது. அதெல்லாம் பூலியன் ஆட்ரிபியூட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஓகே, ஏன் பூலியன் ஆட்ரிபியூட் சொல்றோம் அப்படின்னா இதுக்கு எனக்கு வேல்யூ தெரியுது, அதனால நான் என்ன பண்ணியிருக்கேன், வேல்யூ கொடுத்துருக்கேன். பூலியன் ஆட்ரிபியூட்ஸ், பூலியன்னா வேல்யூஸ் என்ன, 0, ட்ரூ ஆர் ஃபால்ஸ். பூலியனா வேல்யூஸ் என்ன, ட்ரூ ஆர் ஃபால்ஸ். அப்போ அப்படி ஒரு ஆட்ரிபியூட் அந்த எலமெண்ட்ல இருந்துச்சுன்னா அந்த ஆட்ரிபியூட்டோட வேல்யூ ட்ரூ. அப்படி ஒரு ஆட்ரிபியூட் அந்த எலமெண்ட்ல இல்லை அப்படின்னா அந்த ஆட்ரிபியூட்டோட வேல்யூ ஃபால்ஸ். ஓகேவா? ஸோ முன்னாடி தான் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த மாதிரியான ஆட்ரிபியூட்ஸ்க்கு ஆட்ரிபியூட் நேம் ஈக்குவல் டு ட்ரூ அப்படின்லாம் கொடுத்துட்டு இருப்போம். HTML ஃபைல இருந்து அதெல்லாம் நீங்க கொடுக்க வேண்டாம். ஆட்ரிபியூட் நேம் மட்டும் கொடுங்க. கொடுத்துருந்தீங்க அப்படின்னா அதோட வேல்யூ ட்ரூ, கொடுக்கல அப்படின்னா அதோட வேல்யூ என்ன, ஃபால்ஸ். அதான் பூலியன் ஆட்ரிபியூட்ஸ்னு சொல்லுவோம். அது பின்னாடி வரும்போது நம்ம பார்ப்போம். ஸோ இப்போதைக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆட்ரிபியூட் அப்படிங்கிறது அடிஷனல் இன்ஃபர்மேஷன் ஆஃப் த எலமெண்ட். அந்த எலமெண்ட்ஸ்க்கு வந்து நீங்க ஆட்ரிபியூட்ஸ் ஆட் பண்ண அதோட பிஹேவியர் என்ன ஆகிட்டே இருக்கும், சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இமேஜ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க ஜஸ்ட் இமேஜோட சோர்ஸ் மட்டும் எடுத்து கொடுத்தீங்க அப்படின்னா அந்த இமேஜோட ஒரிஜினல் சைஸ் என்னவோ அதே சைஸோட ப்ரௌசர் வந்து டிஸ்பிளே பண்ண ட்ரை பண்ணும். இல்ல அது ரொம்ப பெருசா இருக்கு, அதோட சைஸ் நான் ரீசைஸ் பண்ணணும் ப்ரௌசர் அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா ஹைட் அண்ட் வித்ன்னு 2 ஆட்ரிபியூட்டை கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்க என்ன ஹைட் அண்ட் வித் கொடுத்தீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி என்ன ஆயிடும், அது ரீசைஸ் ஆயிடும். ஸோ பாருங்க, இமேஜோட அந்த எலிமெண்ட்ஸ்ல நம்ம ஆட்ரிபியூட்ஸ் பாஸ் பண்ண அதோட பிஹேவியர் என்ன ஆயிட்டே இருக்கு, சேஞ்ச் ஆயிட்டே இருக்கு. ஓகே, இது மாதிரி என்னென்ன ஆட்ரிபியூட்ஸ்லாம் இருக்கு அப்படிங்கறத ஃபியூச்சர்ல நம்ம நிறைய பார்ப்போம். ஓகேவா? ஸோ HTML-ஓட பெரிய இன்ட்ரோடக்ஷனே பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் எலிமெண்ட்ஸ் பார்க்க ஸ்டார்ட் பண்ணுவோம். பார்க்கலாம்ல? இது வரைக்கும் பார்த்துட்டு டவுட்ஸ் இருக்கா? சிமெண்டிக் எலிமெண்ட்ஸ், நான் சிமெண்டிக் எலிமெண்ட்ஸ், பிளாக் லெவல் எலிமெண்ட்ஸ், இன்லைன் எலிமெண்ட்ஸ், ஆட்ரிபியூட்ஸ், ஹெட், ரூட் எலிமெண்ட், பாடி, ஓகே, மெட்டா டேக்ஸ், கிளியரா? நெக்ஸ்ட் போலாமா? சரி. ஸோ ஃபர்ஸ்ட் எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ண போறோம்னு சொல்லிட்டீங்கன்னா ஹெட்டிங் டேக்ல இருந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். ஓகே, ஸோ ஒரு HTML-ல ஹெட்டிங்ஸ் வந்து நீங்க ரெப்ரசன்ட் பண்றதுக்கு அவங்க ஒரு 6 டேக் கொடுத்துருக்காங்க. H1ல இருந்து எது வரைக்கும் கொடுத்துருக்காங்க, H6 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. H1 அப்படிங்கிறது இருக்கிறதுலேயே பெரிய டைட்டில். ஓகே, பெரிய போல்டா ஹைட் அண்ட் வித்ல வரும். H2 அப்படிங்கிறது H1க்கு அடுத்த ப்ரியாரிட்டி, ஒரு சப் டைட்டில் மாதிரி. H3ங்கிறது அதோட ஒரு சின்ன டைட்டில். இப்படி போக 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 பார்த்தீங்கன்னா H6ங்கிறது ஒரு லோவஸ்ட் ப்ரியாரிட்டி டைட்டில் மென்ஷன் பண்றதுக்காக என்ன பண்ணியிருப்போம், H6 கொடுத்துருப்போம். ஓகேவா? ஸோ பாருங்க, நான் இதே காப்பி பண்ணி போடுறேன். டைப் பண்ண வேண்டாம் அப்படின்னாலும் இதை அப்படியே காப்பி பண்ணி போடுறேன். ஓகே, இது அப்படியே எடுத்துட்டு கொண்டு போயிட்டு அந்த டாப்ல போட்டுக்கிறேன். எத்தனை ஹெட்டிங் கொடுத்துருக்கோம், 3 ஹெட்டிங் கொடுத்துருக்கோம். 6 இருக்கு, நம்ம எத்தனை கொடுத்துருக்கோம், 3 தான் கொடுத்துருக்கோம், ஒரு டிஃபரன்ஸ் காமிக்கிறதுக்காக. ஸோ போயிட்டு அந்த சேஞ்ச் உங்களுக்கு ரெஃப்ளெக்ட் ஆகும்னா என்ன பண்ணணும், பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணணும். ஓகே, ஸோ ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா H1 பாருங்க எவ்வளவு பெருசா வந்திருக்கு, H2 பாருங்க, H3 பாருங்க. ஓகே, இது ஒரு ஸ்பேஸ் சைஸா வருதா? ஓகே, இது என்ன எலிமெண்ட், பிளாக் எலிமெண்ட். பிளாக் எலிமெண்ட் ஆல்வேஸ் இட் வில் ஸ்டார்ட் இன் a fresh new line. போய் பார்த்தோம் அப்படின்னா என்னோட கண்டென்ட் பாருங்க, கண்டென்ட் வித் பாருங்க 100% எடுத்துருச்சு. மார்ஜின் பாட்டம் அண்ட் டாப்ல பாருங்க அதுவே ஒரு ஸ்பேஸ் என்ன பண்ணிருக்கு, ஆட் பண்ணி கொடுத்துருக்கு. ஓகே, அதுவே ஒரு வேல்யூஸ் நம்மளுக்கு ப்ரௌசரே ஆட் பண்ணி கொடுத்துருக்கு. ஓகே, இந்த மார்ஜின் டாப் அண்ட் பாட்டம்லாம் பிளாக் லெவல் எலிமெண்ட்ஸ் மட்டும் தான் ஆட் ஆகும், இன்லைன் எலிமெண்ட்ஸ்க்கு என்ன ஆகாது, ஆட் ஆகாது. ஓகே, ரைட். ஸோ என்னோட பேஜ்ல வந்து என்னோட பேஜோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா
நீங்க இந்த டேக்ஸ் எத்தனை டைம்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம், ப்ராப்ளம் கிடையாது. பட் ஒரு நல்ல பேஜ் ஸ்ட்ரக்சர் அப்படின்னா எப்படி இருக்கணும் அப்படின்னா, அந்த பேஜ்ல ஒரே ஒரு H1 தான் இருக்கும். ஓகே, எத்தனை H1 இருக்கணும்? ஒரு H1 தான் இருக்கும். அந்த H1மே இந்த H1 டைட்டில்ஸோட ஆர்டர் எப்படி இருக்கணும், ஹெட்டிங் டேக்ஸோட ஆர்டர் எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டீங்கன்னா, எடுத்த உடனே பேஜ்ல இந்த ஃபர்ஸ்ட் டைட்டில் H1, அதுக்கு கீழே அதோட டைட்டிலோட டிஸ்கிரிப்ஷன், அதுக்கப்புறம் என்ன வரணும் அப்படின்னா H2ஓட டைட்டில், அது கீழே அதோட டிஸ்கிரிப்ஷன், இப்படி இந்த ஆர்டர்ல தான் இருக்கும். H1 2 3 4 5 6 சொல்லிட்டு. ஏன்னா யோசிச்சு பாருங்க, இப்போ நம்ம பேஜுக்குள்ள வந்து ஒருத்தர் வர்றாருன்னு வச்சுக்கோங்களேன், பேஜுக்குள்ள ஒருத்தர் வர்றாரு அப்படின்னா எடுத்த உடனே அவருக்கு லோவஸ்ட் ப்ரையாரிட்டி கண்டென்ட் காமிக்கணுமா, ஹையஸ்ட் ப்ரையாரிட்டி கண்டென்ட் காமிக்கணுமா? ஹையஸ்ட் ப்ரையாரிட்டி கண்டென்ட் தான் காமிக்கணும். அப்ப என்னதான் இருக்கணும்? H1 தான் இருக்கும். நீங்க எடுத்த உடனே H6 காமிச்சீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுவார். ஓகே, இந்த கூகுள் ரேங்கிங்ஸ்லாம் இருக்கு பாத்தீங்களா, அதுல வந்து நிறைய ஃபேக்டர்ஸ் வந்து என்ன ஆகும்னு சொல்லிட்டீங்கன்னா இன்வால்வ் ஆகும். ஒருத்தர் வந்து நீங்க ஒரு கீவேர்டை போட்டு அந்த பேஜுக்குள்ள போய் அவர் எவ்வளவு நேரம் அந்த பேஜில் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணாரு அப்படிங்கிறது எல்லாமே கூகுள் என்ன ஆயிட்டு இருக்குன்னா ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கும். ஓகே, அதுக்கு ஒரு கோடு வந்து அவங்க ஆட் பண்ணுவாங்க, கூகுள் அனாலிட்டிக்ஸ் கோடுன்னு சொல்லிட்டு. அப்ப யோசிச்சு பாருங்க, ஒருத்தர் வந்து ஆங்குலர் ட்ரைனிங் சொல்லிட்டு கூகுள்ல போட்டு ஒரு பேஜுக்குள்ள போறாரு. அந்த பேஜில் பார்த்தீங்க அப்படின்னா ஆங்குலர் ட்ரைனிங்கை பற்றின கண்டென்ட் இல்லாமல் சும்மா கீவேர்ட்ஸாகவும் போட்டிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஆங்குலர் ட்ரைனிங் போட்டிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. கூகுள் இனிஷியலாக அந்த பேஜ் வந்து ப்ரௌசரில் சர்ச் ரிசல்ட்ஸில் காமிக்கும். பட் ஒருத்தர் கிளிக் பண்ணி அந்த பேஜுக்குள்ளே போகிறாரு, இந்த கீவேர்ட்ஸை சர்ச் பண்ணி அந்த பேஜுக்குள்ளே போயிட்டு எனக்கு தேவையான இன்ஃபர்மேஷனே இல்லை, சும்மா கீவேர்ட்ஸாக போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு க்ளோஸ் பண்ணிட்டு வந்தாருன்னு வச்சுக்கோங்க. இது மாதிரி நிறைய பேர் க்ளோஸ் பண்ணிட்டு வந்தாங்க அப்படின்னா அது ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கோம். இந்த கீவேர்டுக்கு இந்த பேஜில் 10 செகண்ட் தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அதுவே கன்சிடர் பண்ணிக்கிடும். என்ன மீனிங்? இந்த கீவேர்ட்ஸ்க்கு ரிலவெண்டான கண்டென்ட் எதுக்குள்ள இல்ல, இந்த பேஜுக்குள்ள இல்ல, அப்படியே ரேங்க் பின்னாடி போயிடும். அதே யோசிச்சு பாருங்க, ஒருத்தர் ஆங்குலர் ட்ரைனிங் சொல்லிட்டு சர்ச் பண்ணி உள்ள வந்துட்டு ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் டைம் ஸ்பெண்ட் பண்றாருன்னு வச்சுக்கோங்க. ஃபுல்லா கண்டென்ட் எல்லாமே இம்ப்ரெசிவா இருக்கு, அவர் ரீட் பண்ணிட்டு வர்றாரு. ஸோ இது மாதிரி நிறைய பேர் அப்படி பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ஓகே, இந்த கீவேர்ட்ஸ்க்கு இவ்வளவு தூரத்துக்கு டைம் இந்த பக்கம் ஸ்பெண்ட் பண்றாங்க அப்படின்னா அதுவே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், இதுக்கு ரிலவெண்டான இன்ஃபர்மேஷன் தான் இதுக்குள்ள இருக்கு. அப்போ உனக்கு ரேங்க் என்ன பண்ணாது, இம்ப்ரூவ் பண்ணிட்டே. ஸோ இப்படிதான் அது. இது மட்டும் இல்லை, இது மாதிரி இன்னும் நிறைய இருக்கு. ஓகே, ஸோ புரியுதா? அப்போ ஒருத்தர் உள்ள வர்றாரு அப்படின்னா அந்த வெப்சைட்டோட கோலே என்னவா இருக்கும் அப்படின்னா இந்த பேஜை, இந்த யூசரை இந்த பேஜுக்குள்ள எவ்வளவு தூரத்துக்கு மேக்ஸிமம் நம்மளால ஹோல்ட் பண்ண முடியுமோ அவ்வளவு தூரத்துக்கு என்ன பண்ணணும், அவரை ஹோல்ட் பண்ணணும். அப்போ ஹோல்ட் பண்ணோம் அப்படின்னா அவர் என்ன சர்ச் பண்ணிட்டு வந்திருக்காரோ அதுக்கு ஈக்குவலண்டான கண்டென்ட், அது ரிலேட்டடான கண்டென்ட் தான் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கணும், காமிச்சிட்டு இருக்கோம். ஸோ அப்போ அவர் அடுத்தடுத்த பேஜ் கீழே வரைக்கும் ஸ்க்ரால் பண்ணணும் அப்படின்னா அப்படியே ஒரு இம்ப்ரெசிவான கண்டென்ட்டை கொடுத்துட்டு இருந்தா தான் அவர் என்ன பண்ணுவார், கீழே வரைக்கும் போயிட்டு இருப்பாரு. எடுத்த உடனே போயிட்டு ஆங்குலர் பத்தின கண்டென்ட் இல்லாமல் வேற ஏதோ கண்டென்ட் இருந்தாருன்னா அவர் என்ன பண்ணிடுவாரு, க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுவாரு. ஸோ அதனால பேஜோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு சொல்லியிருந்தீங்கன்னா H1ல இருந்து தான் எங்க வரணும், H6க்கு வரணும். அதான ப்ராப்பர் ஆர்டர். H2க்கு அப்புறம் போயிட்டு H6 கொடுத்தோம்னா அது கரெக்டா இருக்குமா, இருக்காது. அப்படியே போயிட்டு H6ல என்ன இருக்குன்னு சொல்லியிருந்தீங்கன்னா இந்த பேஜுக்கு ரிலவெண்ட் கண்டென்ட் நம்ம வேற எங்கேயா வச்சிருப்போம்ல, அதோட டைட்டில் தான் H6ல இருக்கும். ஓகேவா? இதெல்லாம் வந்து இப்படி நான் மாத்தி கொடுத்தா ஏதாவது எரர் வருமா, இல்லாட்டி நான் H1 வந்து 2-3 டைம் போட்டிருந்தேன்னா ஏதாவது எரர் காமிக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா HTML ரொம்ப நல்ல லாங்குவேஜ், எரரே காமிக்காது. நீங்க என்ன கொடுத்தீங்களோ அது அப்படியே ப்ரௌசர்ல வந்து என்ன பண்ணிடும், உங்களுக்கு காமிச்சிடும். சிண்டெக்ஸ் எரரோ அந்த எந்த எரருமே அது என்ன பண்ணாது, காமிக்க. நீங்க என்ன எழுதிருக்கீங்களோ அது அப்படி இங்க வந்துடும். ஓகேவா? புரியுதா? ஓகேவா? ஸோ அப்போ பேஜோட ஸ்ட்ரக்சர் H1ல இருந்து தான் எங்க போகணும், H6க்கு போகணும். H6ங்கிறது லீஸ்ட் ப்ரையாரிட்டி டைட்டில் அப்படிங்கிறத சொல்றது தான். ஓகே, இந்த க்ளோசிங் டேக்கோட இம்பார்ட்டன்ஸ் பாருங்க. நான் இந்த இடத்துல க்ளோசிங் டேக் என்ன பண்ணல, க்ளோஸ் பண்ணல. ஓகே, பண்ண மறந்துட்டு போயிட்டு சம்திங் ஏதோ ஒரு பேராகிராஃபோ இல்லை ஏதோ ஒன்று போட்டு உள்ளுக்குள்ள என்ன பண்ணிருக்கேன், கண்டென்ட் வச்சிருக்கேன். நான் என்னோட ஹெட்டிங்கை இங்க ஸ்டார்ட் பண்றேன்னு சொன்னேன், இங்க எண்ட் பண்றேன்னு சொல்லியிருக்கேனா, சொல்லலை. அப்ப என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அது அப்படியே இவங்க இதுக்கு அடுத்து எண்ட் பண்ணுவாங்க, இதுக்கு அடுத்து எண்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு அந்த பேராகிராஃப் உள்ள இருக்கிறதையும் சேர்த்து அது என்னவா கன்சிடர் பண்ணிடுச்சு, H1 இன்னும் என்ன ஆகல, அது க்ளோஸ் ஆகவே இல்லை. அதனால க்ளோசிங் டேக் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ ஜஸ்ட் இந்த இடத்துல போயிட்டு நீங்க ஸ்லாஷ் மட்டும் போடுங்க, அதுவே நியரஸ்ட் ஓப்பனிங் என்ன பண்ணிடும், க்ளோஸ் பண்ணிடும். ஓகேவா? அப்படி இல்லைன்னா H1 இப்பதான் நீங்க புதுசாக எழுத போறீங்க அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா லெஸ் தென் போட்டு H1 போடாதீங்க. போட்டீங்க அப்படின்னா அது H1 தான் உங்களுக்கு கொடுக்கும். ஜஸ்ட் டேக் நேம் மட்டும் என்டர் பண்ணுங்க, என்னது H1 கொடுத்து என்டர் பண்ணீங்கன்னா அதே ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணி கொடுத்துரும். இதுக்கப்புறம் தேவைப்படுற டைட்டில் மட்டும் நீங்க உள்ளுக்குள்ள கொடுத்தா போதும். ஓகேவா? நீங்க லெஸ் தெனோட ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா நீங்க தான் க்ளோஸ் பண்ணி எல்லாமே பண்ணிட்டு இருக்கணும். டேக் நேம் மட்டும் போடுங்க, அந்த டேகோட ஸ்ட்ரக்சர் அதுவே உங்களுக்கு எடுத்து கொடுத்துரும். அதுக்காக தான் அந்த எடிட்டரை நம்ம யூஸ் பண்றோம். இது மாதிரி இன்னும் நிறைய இருக்கு. ஓகே, ரைட். ஸோ ஒரு ஹெட்டிங் டேக்கு H1ல இருந்து 6 வரைக்கும் யூஸ் பண்ணோம் இல்லையா, அந்த ஹெட்டிங்
டேக் கீழே ஒரு கண்டென்ட் வந்து ரெப்ரசன்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னா அது எது வழியா சொல்ல போறோம் நம்ம பி டேக் வழியா. ஓகே, ஹெட்டிங் மட்டும் கொடுக்க கூடாதுல்ல, ஹெட்டிங் கீழே என்ன இருக்கணும், சம் கண்டென்ட் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் H1க்குள்ள இது இருக்கு, நான் H2க்குள்ள இதை சொல்ல போறேன், அண்ட் H3க்குள்ள நான் இதை சொல்ல போறேன் அப்படின்னு வச்சோம் அப்படின்னா நான் என்ன யூஸ் பண்றேன், பேராகிராஃப் டேக். ஜஸ்ட் பிங்கிற டேக் ஓப்பன் பண்ணி பிங்கிற டேக் இந்த பக்கம் க்ளோஸ் பண்ணிட்டு இந்த பேராகிராஃப் டேக்குள்ள என்ன இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பி டேக் சிமெண்டிக் எலமெண்டா நான் சிமெண்டிக் எலமெண்டா, சிமெண்டிக்கா அண்ட் சிமெண்டிக்கா, சிமெண்டிக். பேராகிராஃப்னே சொல்லியாச்சு. அப்போ உள்ளுக்குள்ள என்ன இருக்கணும்னா ஒரு 4 or 5 லைன்ஸ் கண்டென்ட் தான் உள்ளுக்குள்ள இருக்கணும். ஓகே ரைட். இப்போ போய் பேஜ் ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு டேக்லையும் அழகா ஈஸியா ஸ்பேசியஸா எனக்கு என்ன கிடைச்சிருக்கு, ஒரு அலைன்மெண்ட்ல கிடைச்சிருக்கு. ஏன் அப்படின்னா H1ம் பிளாக் லெவல் எலமெண்ட், பேராகிராஃபும் என்ன பிளாக் லெவல், ரெண்டுமே வரும்போது சம் மார்ஜின் டாப் அண்ட் பாட்டம் பாடிஸோட தான் எனக்கு வந்திருக்கு. மார்ஜின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா அந்த எலமெண்ட்டை சுத்தி சம் ஸ்பேஸ் கிரியேட் பண்றது. பாருங்க, இது கண்டென்ட். ஓகே, இது வரைக்கும் தான் உங்களோட எலமெண்ட். இந்த பார்டர் இருக்கு பாத்தீங்களா, அது வரைக்கும் தான் உங்களோட எலமெண்ட். அந்த எலமெண்ட்டுக்கு வெளியில சம் ஸ்பேஸ் கிரியேட் பண்ணணும்னா எது வழியா கிரியேட் பண்ணுவோம், மார்ஜின் வழியா கிரியேட் பண்ணுவோம். அந்த எலமெண்ட்டுக்குள்ள சம் ஸ்பேஸ் கிரியேட் பண்ணணும்னா பேடிங் வழியா கிரியேட் பண்ணுவோம். பார்டர்ங்கிறது தான் உங்களோட எலமெண்டோட பார்டர். பார்டர்னா அந்த அவுட்லைன் தானே. அந்த எலமெண்ட்டுக்கு அவுட்டர்ல சம் ஸ்பேஸ் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா என்ன யூஸ் பண்ண போறோம், மார்ஜின். அந்த எலமெண்ட்டுக்குள்ள சம் ஸ்பேஸ் கிரியேட் பண்ணணும்னா என்ன யூஸ் பண்ண போறோம், பேடிங். பாருங்க, பேடிங் எதுக்குள்ள இருக்கு, பார்டருக்குள்ள தான் இருக்கு. ரைட். என்னோட கண்டென்ட்டுக்கு வெளியில என்னோட கண்டென்ட்டை சுத்தி சம் ஸ்பேஸ் வேணும் அப்படின்னா பேடிங். கண்டென்ட்டை சுத்தி எலமெண்ட்டை சுத்தி சம் ஸ்பேஸ் வேணும்னா என்னது, மார்ஜின். ஓகே, ஸோ இந்த ஆர்டர்ல தான் இருக்கும், கண்டென்ட், பேடிங், பார்டர், மார்ஜின். இதெல்லாம் சிஎஸ்எஸ் வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகே ரைட். ஸோ இது எதுக்கு நான் வந்து இந்த இடத்துல பேராகிராஃப் யூஸ் பண்ணோம், ஏன் டிவ் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா யூஸ் பண்ணலாம். அப்பயே நம்ம பேராகிராஃப்க்கும் டிவுக்கும் டிஃபரன்ஸ் பார்த்தோம். என்ன டிவ்னா என்ன ஆகுது, மார்ஜின் டாப் அண்ட் பாட்டம் இல்லாம ஒட்டிட்டு வரும். ஏன்னா அதுக்கு தெரியாது இதுக்குள்ள நீங்க கண்டென்ட் தான் கொடுக்க போறீங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா டிவ்ங்கிறது என்ன எலமெண்ட், டிவ் அப்படிங்கிறது பிளாக் லெவல் எலமெண்ட் தான். பட் டிவுக்கு என்ன கிடையாதுன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா மார்ஜின் டாப்போ பாட்டமோ கிடையாது. ஸோ பேராகிராஃப் தான் இருக்கு. ஸோ நான் கண்டென்ட் தான் கொண்டு போறேன் அப்படின்னால நான் என்ன யூஸ் பண்ணிக்கிறேன் இந்த இடத்துல, பேராகிராஃப் யூஸ் பண்ணும். ஸோ பேராகிராஃப்ங்கிற டேக்குள்ள என்னதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா 4 or 5 லைன்ஸ் டெக்ஸ்ட் தான் இருக்கும். என்ன இருக்கணும், 4 or 5 லைன்ஸ் டெக்ஸ்ட் தான் இருக்கணும். இதுல பேராகிராஃப் தானே அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள போயிட்டு ஒரு 10 லைன் 20 லைன் கூட என்ன பண்ணக்கூடாது, டம்ப் பண்ணக்கூடாது. அப்படி 20 லைன் கோடா இருக்கு, 20 லைன் டெக்ஸ்டா இருக்கு அப்படின்னா அதை ஒரு 3 பேராகிராஃப் என்ன பண்ணிக்கோங்க, டிவைட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பேரஸ் எல்லாமே டிவைட் பண்ணி அது எல்லாத்தையும் நீங்க ஒரு டிவ்க்குள்ள என்ன பண்ணலாம், நீங்க கண்டென்ட் பண்ணலாம். நான் சொன்னேன்ல 20 லைன் எனக்கு கோடு வருது அப்படிங்கிறத நான் எத்தனை பேராகிராஃபை டிவைட் பண்றேன், 3 பேராகிராஃபை டிவைட் பண்றேன். ஓகே, ஸோ இப்படி 3 பேராகிராஃப் டிவைட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த 3 பேராகிராஃபையும் என்னால் ஒரு கண்டெய்னருக்குள்ள கொண்டு வர முடியும். அதுதான் என்னன்னு சொல்லிட்டீங்கன்னா டிவிஷன். ஸோ நம்மளோட பேஜை சின்ன சின்னதாக டிவைட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற எலமெண்ட் தான் என்ன, டிவிஷன், டிவ். ஓகே, ஸோ அது அவ்வளோ பெரிய கண்டெய்னர் ஆக்சுவலி. ஸோ இந்த பாடி டேக் அப்புறம் நீங்கள் ஒரு பெரிய ஒரு டிவ் எழுதி உங்களோட அப்ளிகேஷனோட ஒட்டுமொத்த எலமெண்ட்ஸையும் உங்களால் எதுக்குள்ளே கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா இந்த டிவுக்குள்ளே கொண்டு வர முடியும். அவ்வளோ பெரிய கண்டெய்னர், அதால தாங்க முடியும். அவ்வளோ பவர்ஃபுல்லான எலமெண்ட் தான் என்ன இந்த டிவ். ஆனால் ஜென்ரலாக அப்படி பண்ண மாட்டோம் நம்ம. ஓகேவா, ஸோ அது பண்ண முடியும், பட் நம்ம இப்படி என்ன பண்ண மாட்டோம். ஓகே, அப்போ நான் என்னோட மல்டிபிள் எலமெண்ட்ஸ் நான் குரூப் பண்றதுக்காக, விச் மீன்ஸ் என்னோட மல்டிபிள் எலமெண்ட்ஸை நான் டிவைட் பண்றதுக்காக யூஸ் பண்ற ஒரு எலமெண்ட் தான் என்ன, இந்த டிவ். இந்த டிவ் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு எலமெண்ட் இருக்கோ அதுக்கு அப்படி ஜஸ்ட் ஆப்போசிட் என்னன்னு சொல்லிட்டீங்கன்னா ஸ்பேன். இந்த ஸ்பேனுக்குள்ள ஒரு லைன் கண்டென்ட்டை தாண்டி போகக்கூடாது. ஓகே, இந்த ஸ்பேனுங்கிறது எதுக்காக யூஸ் பண்ணோம் அப்படின்னா நான் பேராகிராஃப்ல நிறைய டெக்ஸ்ட் சொல்றேன்ல, இந்த ஒரு பர்டிகுலர் டெக்ஸ்ட்டை மட்டும் நான் வேற மாதிரி ரெப்ரசன்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன், இந்த பர்டிகுலர் டெக்ஸ்ட்டுக்கு மட்டும் நான் தனியாக ஒரு ஸ்டைல் அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா இந்த டெக்ஸ்ட்டுக்கு முன்னாடி ஸ்பேன் ஓப்பன் பண்ணி இந்த டெக்ஸ்ட்டுக்கு அப்புறம் ஸ்பேன் என்ன பண்ணிடுவோம், க்ளோஸ் பண்ணி இந்த ஸ்பேன்ல போய் சம் ஸ்டைல் என்ன பண்ணிடுவேன், நான் அப்ளை பண்ணிடுவேன். அப்போ அந்த ஸ்பேனுக்குள்ள இருக்கிற டெக்ஸ்ட் மட்டும் எனக்கு வேற மாதிரி என்ன ஆகும், டிஸ்பிளே ஆகும். ஸோ அந்த மாதிரியான பர்பஸ்க்காக மட்டும்தான் என்ன யூஸ் பண்ணணும், ஸ்பேன் யூஸ் பண்ணணும். ஸ்பேனுங்கிறது இட்ஸ் இன்லைன் எலமெண்ட். ஓகேவா, புரியுதா, ரைட். ஸோ ஹெட்டிங் பார்த்தாச்சு, பேராகிராஃப் பார்த்தாச்சு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இந்த லிங்க்ஸ் எப்படி ஆட் பண்ணுறது, இந்த இமேஜஸ் எப்படி ப்ரௌசரில் எடுத்துகிட்டு வர்றது அப்படிங்கிறதாமே அடுத்த செஷனில் பார்ப்போம். ஓகே, ஸோ இது உங்களுக்கு என்டையர்லி நியூவாக இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா இதை போயிட்டு நீங்கள் ஒரு டைம் என்ன பண்ணணும், ப்ராக்டிஸ் பண்ணணும். இப்போ நம்ம பண்ணோம்ல, இது மாதிரி எடுத்து என்ன பண்ணணும், நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். 1க்கு 2 தடவை இந்த டாக்குமெண்ட் என்ன பண்ணணும், ரீட் பண்ணணும். சப்போஸ் ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா உங்களோட செஷன்ஸ் எல்லாமே ரெக்கார்டிங்ஸ் இருக்குல்ல, ஓகே, அது ப்ரௌசரில் டிஸ்பிளே ஆகாது, விச் மீன்ஸ் ரன் ஆக ப்ளே ஆகாது.
அது என்ன பண்ணணும் அப்படின்னா உங்க டிரைவ் போய்க்கோங்க. ஓகே, கூகுள்ல இருந்து டிரைவ் போக தெரியும்ல. ஓகேவா? ஸோ இந்த கார்னர்ல போயிட்டு இதை கிளிக் பண்ணுங்க. டிரைவ்னு சொல்லிட்டு ஒன்று வரும். இதை ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு டிரைவ் ஒன்று ஓப்பன் ஆயிருக்கும். அதில் ஷேர் வித் மீ அப்படின்னு சொல்லிட்டு போங்க. நான் ஷேர் பண்ண அந்த ஃபோல்டர் வந்து உங்களுக்கு கிடைச்சிரும். ஓகே, ஷேர் வித் மீல கிளிக் பண்ணீங்கன்னா உங்ககிட்ட யாரெல்லாம் ஷேர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது நான் தான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ ஷேர் வித் மீ போங்க. இப்படி ஒரு ஃபோல்டர் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்க. இந்த ஃபைல்ஸ் எல்லாமே டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா இங்கேயே ஓப்பன் ஆகிடும். ஓகே, ஸோ நான் டே டு டே இதில் வந்து நான் அப்டேட் பண்ணிடுவேன். இன்னைக்கு எது வரைக்கும் பார்த்தோமோ அது இதில் என்ன பண்ணிடுவேன், அப்டேட் பண்ணிடுவேன். ஸோ நம்ம இன்னும் கோட் பார்த்துருக்கோம், நீங்கள் தானே பார்த்துருக்கோம். ஸோ இந்த ஃபைலே நான் இதில் அப்டேட் பண்ணிடுவேன். ஸோ ரெஃபரன்ஸ்க்காக என்ன பண்ணிக்கோங்க, யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அது வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, இந்த வீடியோ உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா இதுக்கு மேலே வச்சு என்ன பண்ணணும், நீங்கள் ரைட் கிளிக் பண்ணி டவுன்லோட்னு சொல்லி கொடுத்துக்கோங்க. உங்கள் சிஸ்டமில் டவுன்லோட் ஆயிடும். அதுக்கப்புறம் ப்ளே பண்ணீங்கன்னா பிளேயர்லேருந்து ப்ளே ஆகிடும். ஓகே, இங்கே நீங்கள் ட்ரை பண்ணீங்கன்னா உங்கள் இன்டர்நெட் நல்லா ஸ்பீடாக இருந்துச்சுன்னா ப்ளே ஆகும், இல்லைன்னா என்ன ஆகாது, ப்ளே ஆகாது. ஓகேவா? அதனால இங்க இருந்து ப்ளே பண்ண ட்ரை பண்ணாதீங்க, டவுன்லோட் பண்ணி ட்ரை பண்ணுங்க. ஸோ நேற்று மட்டும் தான் உங்களுக்கு மெயில் வரும். ஃபர்ஸ்ட் டைம் நான் ஷேர் பண்ணும்போது மட்டும் தான் மெயில் வரும். அடுத்த நாள் கிளாஸ் முடிஞ்ச ஒரு வித்தின் ½ an hourல நான் இதில் அப்டேட் பண்ணியிருப்பேன். நீங்க வீட்டில் போய் செக் பண்ணி பார்க்கலாம். அடுத்த நாள்லாம் மெயில் வராது. டைரக்டா இந்த இடத்துல போனாலே உங்களுக்கு அப்டேட் ஆயிடும். ஓகே, அப்படி அப்டேட் ஆகலைன்னா வாட்ஸ்அப்ல சொல்லுங்க, நான் பார்த்து அப்டேட் பண்றேன். ஓகேவா? ஸோ எனி டவுட்ஸ் நீ செஷன்ல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் கிளியரா? சரி, சார் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கேட்டுக்கோங்க. வாட்ஸ்அப்ல கூட கேட்டுக்கலாம். என்னோட நம்பர் வாட்ஸ்அப்ல இருக்கும், அதுல கூட கேட்டுக்கோங்க. ஓகேவா? கைஸ், ஆன்லைன் அட்டெண்ட் பண்ணுங்க. எனி டவுட்ஸ்? சார் மோர் தென் ஒன் டைட்டில் வந்துட்டு பாசிபிள் இல்ல இல்ல, ஒரே டைட்டில் தான் கொடுக்கணும். மோர் தென் ஒன் டைட்டில் வந்து கொடுக்க கூடாது. ஓகே. ஓகேவா? டைட்டில் டேக்ங்கிறது ஒன்று தான் இருக்கும். அந்த HTML6 யூஸ் பண்றீங்க, H126 ஆமா, அதுக்கு நம்ம ஆட் பண்ண முடியுமா? பண்ணிக்கலாம். நீங்க எவ்வளவு நாள் யூஸ் 6 பண்ணிக்கலாம். வந்து இந்த காமனா ஸ்டாண்டர்ட் ஆகுது, 6 யூஸ் பண்ண முடியும். ஆமா, அது கொடுத்துருக்க டேக் பாத்தீங்கன்னா 1 to 6 வரை தான் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு மேல நம்ம யூஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். 7 கிடையாது, இல்ல அப்டேட் பண்ணலாம். கிடையாது. 6 வரைக்கும் தான் உண்டு. சிண்டெக்ஸ் HTML ஃபைல் வந்து 6 வரைக்கும் தான் உண்டு. ஓகேவா? சார் any doubts? ஸ்பான் குள்ள பிடாக் யூஸ் பண்ணலாமா சார்? ஸ்பேனுக்குள்ள பிடாக் கொடுக்க கூடாது. ஓகே, ஒரு நல்ல क्वेश्चन கேட்டிருக்காங்க பாருங்க. ஓகே கைஸ், பாருங்க, ஸ்பேனுக்குள்ள ஒரு பேராகிராஃப் டாக் கிரியேட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. எப்பவுமே கொடுக்க கூடாது, ரூல் கிடையாது. ஏன்னா ஸ்பேனுங்கிறது சின்ன கண்டெய்னர், அதுக்குள்ள போயிட்டு ஒரு பிளாக் லெவல் எலிமெண்ட் என்ன பண்ணக்கூடாது, வைக்க கூடாது. ஒரு பிளாக் லெவல் எலிமெண்ட்குள்ள எவ்வளவு இன்லைன் எலிமெண்ட்ஸ்னாலும் இருக்கலாம். பட் ஒரு இன்லைன் எலிமெண்ட்குள்ள என்ன இருக்கக்கூடாது, பிளாக் லெவல் எலிமெண்ட் இருக்கக்கூடாது. இன்னும் சொல்ல போனா இன்லைன் எலிமெண்ட்குள்ள இன்லைன் எலிமெண்டே இருக்கக்கூடாது. ஓகே, இன்லைன் எலிமெண்ட்ங்கிறது எப்பவுமே ஒரு இண்டிவிஜுவல் திங்கா தான் இருக்கணும். அதுக்குள்ள போயிட்டு இன்னொரு எலிமெண்ட் என்ன பண்ணக்கூடாது, நம்ம கிரியேட் பண்ணவே கூடாது. ஓகே, ஸோ யோசிச்சு பாருங்க, ஸ்பேனுங்கிறது ஒரு சின்ன எலிமெண்ட், அதுக்குள்ள போயிட்டு ஒரு பெரிய ஸ்பேன் தூக்கி மேல வைக்க முடியுமா, வைக்கக்கூடாது. ஸோ பிளாக் லெவல் எலிமெண்ட்ஸ்குள்ள நீங்க எவ்வளவு பிளாக் லெவல் எலிமெண்ட்ஸ் இன்லைன் எலிமெண்ட்ஸ்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். பட் இன்லைன் எலிமெண்ட்ஸ்குள்ள என்ன வரக்கூடாது, பிளாக் லெவல் எலிமெண்ட் வரவே கூடாது. ஓகேவா? ஓகே, குட். அதர்ஸ் எனி டவுட்ஸ்? சார் ஒரு வெப் அப்ளிகேஷனை நம்ம ரெஃப்ரெஷ் ரேட் செட் பண்றோம் இல்லைங்களா, 30 செகண்ட்ஸ் அந்த ஆமா. மாதிரி. ஸோ ஆமா. அப்போ இப்போ யூசர் யூஸ் பண்ணிட்டு இருக்கப்போ அது ரெஃப்ரெஷ் ஆயிடுங்களா ஆட்டோமேட்டிக்கா? அந்த ரெஃப்ரெஷ் இல்ல, அந்த மாதிரியான அப்ளிகேஷன் வந்து யூசர் யூஸ் பண்ற மாதிரி இருக்காது. ஜஸ்ட் டேட்டா ரீட் பண்ற மாதிரி மட்டும்தான் இருக்கும். நான் சொன்னேன்ல, ஒரு கிரிக்கெட் ஸ்கோரை நீங்க பாக்குறீங்க, இல்ல ஒரு ஷேர் மார்க்கெட்ஸோட ஃபீடை பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ அப்படிதான் இருக்குமே தவிர அந்த இடத்துல ஒரு யூசர் ரிஜிஸ்ட்ரேஷன்ஸோ இல்ல ஒரு யூசர் இன்ட்ராக்ஷன்ஸோ இருக்காது. ஜஸ்ட் டேட்டா வந்து ஷோ பண்ற மாதிரியான வெப்சைட்ஸ்ல மட்டும்தான் ரெஃப்ரெஷ்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, பட் இப்போ யாரும் ரெஃப்ரெஷ்லாம் யூஸ் பண்றது இல்ல. அதோட அட்வான்ஸ் டெக் கான்செப்ட்ஸ்லாம் வந்துருச்சு. ஓகே. ஓகே, வேற உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ்? கிளியரா? சரி, சரி, ஒர்க் அவுட் பண்ணுங்க. ரிமைனிங் நாளைக்கு. ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ. தேங்க்ஸ்.